ஹியர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஃபைனலி ஆஃப்டர் லாங் வெயிட் we are going to celebrate this annual get together of igniting young minds. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு மார்ச் 25th அன்னைக்கே பிளான் பண்ணியிருந்த ஒரு ஈவெண்டா இருந்தது. தட் இஸ் மார்ச் 25th இந்த ஈவெண்ட்டுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் இனிஷியலி நம்ம வந்து இது ஒரு ஆஃப்லைன் ஈவெண்டா கண்டக்ட் பண்ணலாம்னு இருந்தோம் இல்லையா? ஸோ ஆஃப்லைன் ஈவெண்டா இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தது. பட் லேட்டர் டியூ டு சம் சேஃப்டி ரீசன்ஸ் ஃபார் த சில்ட்ரன், ஓகே, நிறைய பேருக்கு வந்து தனியா வர்றதுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, பேரண்ட்ஸ் அக்கம்பனி பண்ணி வர முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாம் தான் நம்ம அதை ஆன்லைன் ஈவெண்டா மாத்திட்டோம். ஸோ தட் எவ்ரி ஒன் வில் பி ஏபிள் டு அட்டெண்ட். எவ்ரி ஒன் கேன் அட்டெண்ட் இட் ஃப்ரம் தேர் ஹோம். ஸோ மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஒரு அப்கமிங் இயர்ஸ்ல நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நம்ம அதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி ஆஃப்லைன் ஈவெண்டா கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வருஷம் நம்ம நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு கெட் டுகெதர் நடக்கிறது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆன்லைன்ல பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதான், சேஃப்டி ஆஃப் த சில்ட்ரன். ஓகே, ஆனா ஆன்லைன் ஆனாலும் நோ ப்ராப்ளம், ஆல் ஆஃப் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோ. ஓகே, நீங்க எல்லாம் நேரடியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, லைக் லைவ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும்னா நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும். எப்படி ஒரு ஹால்ல எல்லாரும் அசம்பிள் ஆனோம்னா எப்படி இருக்கும், நேருக்கு நேரம் எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாருமே வீடியோஸ் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷன் டே, பிகாஸ் நம்ம நிறைய குட் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க நம்ம கூட. வி ஹாவ் அ குட் பஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், தென் வி ஹாவ் த வெரி குட் செட் ஆஃப் டீச்சர்ஸ் டுடே, அண்ட் ஆல்சோ த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, உங்களோட தாட்ஸ் அபவுட் ஐவைஎம் பத்தி ஷேர் பண்ணலாம், ஐவைஎம்க்கு கொடுக்க வேண்டிய ஃபீட்பேக் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம். ஓகே, தென் யூ கேன் ஆல்சோ ஸ்பீக் அபவுட் எனி சஜஷன்ஸ், அண்ட் உங்களுக்கு எப்படி இதுல டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் தோணுறது எல்லாமே. யூ ஆர் வெரி ஃப்ரீ டு ஸ்பீக் டுடே, யூ ஆர் ஓப்பன். ஓகே, டுடே தி ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ ஆர் ஃபார் கேசவமூர்த்தி சார், இன்னைக்கு எல்லாருக்கும் தான் அந்த ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி நினைச்சுக்கோங்க அது. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் வி வில் மூவ் டு த ஸ்பீச் ஆஃப் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் நாங்க சில எங்களுக்கு முடிஞ்ச சில கருத்துக்கள் நாங்க ஷேர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ். ஓகே, யா, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் ஃபார் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஐவைஎம். ஓகே, ஸோ நிறைய பேர் இதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐவைஎம் பத்தி, நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஐவைஎம் ஓட ஃபவுண்டர் நம்ம கேசவமூர்த்தி சாரை பத்தி நான் சார் கிட்ட கேட்டேன், சார் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கட்டுமா கேட்டேன். ஸோ ஹி செட் ஓகே யூ கேன் கிவ் இட். நிறைய பேருக்கு என்ன தெரியும், சில பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னாரு சார். ஓகே, ஸோ முதல்ல இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸை பத்தி முதல்ல என்னது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் அவுட்ஃபிட். இட்ஸ் அ சேரிட்டபிள் சோஷியல் சர்வீஸ் அவுட்ஃபிட் மெயின்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்விக்காகவே நடத்தக்கூடிய ஒரு எஜுகேஷன் தான் இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ், அண்ட் ஃபவுண்டட் பை ஆர் கேசவமூர்த்தி சார், பிலாங்கிங் டு கோயம்புத்தூர். சார் கோயம்புத்தூர் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். The organization consists of a handful of experienced and qualified teachers who provide free online coaching for India's top-rated competitive exams, namely NEET, JEE, UPSC, CUET, NMMS, NTSC, TNPSC, TTSC and many more. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீட், ஜேஇஇ, யூபிஎஸ்சி, இது மூணும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். சின்ன குழந்தைகள் கூட தெரியும், ஏன்னா வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. யூபிஎஸ்சி வந்து சிவில் சர்வீஸ்க்கான எக்ஸாம், எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் அது. இந்த சியூஇடி, என்எம்எம்எஸ் இதெல்லாம் வந்து எப்படி காலேஜ் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் லெவலுக்கு போகும்போது காலேஜ் அட்மிஷனுக்காக யூஸ் ஆகிற ஒரு எக்ஸாம் தான் வந்து இந்த சியூஇடி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம். ஓகே, ஸோ சியூஇடி, ஓகே, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எழுதக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இதுவும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்றது தான். இப்ப ரீசெண்டா தான் அது முடிஞ்சது, அதனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கூட வெளியே வந்தது. ஓகே, நேஷனல் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் என்எம்எம்எஸ். என்டிஎஸ்சி அதே மாதிரி என்டிஎஸ்சி ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிடிஎஸ்சி அது வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் நல்லா தெரியறவங்களுக்கு இந்த டிடிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இதுக்கு திஸ் இஸ் கிவன் ஒன்லி பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. டிடிஎஸ்சி தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான் அதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க.
ஓகே. அண்ட் இது மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கோச்சிங் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கோர்சஸ், every week IYM is giving free course for spoken English, spoken Hindi and spoken Tamil. So spoken English is being handled by me. Okay, so I think most of you know me. I am Annapurni. So நான் தான் communicative English for last 1.5 years நான் தான் classes கொடுத்துட்டு இருக்கேன். Spoken Hindi classes are conducted by Mrs. Gayatri Pandey. Gayatri Pandey அப்படிங்கிற she is from Mumbai. Okay, அவங்க ஒரு ஹிந்தி டீச்சர் மும்பைல. She's a school teacher and அவங்க தான் வந்து every week Saturday evening தான் ஹிந்தி classes நடக்கிறது and Sunday morning வந்து communicative English classம் கொடுத்துட்டு இருக்கு. And Tamil, spoken Tamil is given by one Mrs. Amuda madam. Okay, so spoken Tamil for கொஞ்சம் months நம்ம வந்து pause பண்ணி வச்சிருக்கோம், but we will again restart it. So spoken Tamil எதுக்குன்னா நிறைய பேர் வந்து out of தமிழ்நாடு தமிழ் தெரியறதுக்காக வரவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மிஷனா மாறிது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை விட ஸ்போக்கன் தமிழ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா வந்தது நடுவில். ஸோ இட்ஸ் பிகாஸ் மெனி பீப்புள் வாண்டட் டு லேர்ன் தமிழ். எப்படி தமிழ் பேசணும்னு கத்துக்க ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால ஸ்போக்கன் தமிழ் கிளாஸஸ் கூட வி ஹவ் ஸ்டார்டட். அண்ட் ஐஒஎம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இட் ஆல்சோ கண்டக்ட்ஸ் மெனி காம்படிஷன்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. பிகாஸ் சம்மர் வெக்கேஷன் இல்லை ஒரு கிறிஸ்மஸ் வெக்கேஷன் இல்லை ஒரு ஏதோ ஒரு செலிப்ரேஷன், பொங்கல் வெக்கேஷன் எல்லாம் வந்ததுன்னா ஐஒஎம் இஸ் கண்டக்டிங் மெனி காம்படிஷன்ஸ். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? டிராயிங், பெயிண்டிங், எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் சைக்கிளிங், மேரத்தான் எல்லாம் சொல்லி சார் அப்படி நிறைய ஈவெண்ட்ஸ் போடுவார். ஓகே, அண்ட் prizes are also distributed to the students. That is one of the meticulous thing that we have to mention. So not only for winners and runners மட்டும் இல்ல, consolation prize அப்படின்னு சொல்லி he will be motivating the students. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் அவுட்ஃபிட் அப்படிங்கும்போது இதில் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதில் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் வருது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் சப்போர்ட் தேவையோ, எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு இது, கல்வி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும்போது எந்த மாதிரி இது சப்போர்ட் தேவையோ நீங்க டெஃபினட்டா யூ கேன் அப்ரோச் திஸ் அவுட்ஃபிட். கண்டிப்பா நீங்க இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, so before moving to the main thing, let's see about the founder R. Keshavamurthy sir. So அதை நான் ரொம்ப டீட்டெயில்டா போகல. ஓகே, ஸோ சார் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். ஸோ சார் வந்து he post graduated from IIM, Indian Institute of Management. So Keshavamurthy sir அவரை பற்றி சொல்றதுன்னா he completed his BE honors in Electronics and Communication Engineering from PSG College of Technology, Coimbatore. Later, he pursued his postgraduate diploma in management, PGDM. இன்னைக்கு MBA அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் அது. இன்னைக்கு இப்போ 2-year MBA கோர்ஸ் மாதிரி தான் அது. And he completed this from Indian Institute of Management, Kolkata. And he belonged to the 20th batch of PGDM at IIM. 20வது batch சேர்ந்தவர். ஓகே, ஃபைன். And இவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்றதுன்னா he worked in a management consultancy firm in Kolkata and Delhi. And later he started his own consultancy in the areas of HR and marketing, served more than 200 clients pan-India, including MSMEs and a few corporates abroad. Corporates served are EID Parry Limited, HPCL, BPCL, Sugar Corporation of Uganda, Bajaj Finance, Punjab National Bank, Rapfila International, Texmo Industries, and the list goes on. And from 2013, he started doing a full-time service to the society, studied many socio-entrepreneurship activities, namely SHEF, Selco, Childline, Goonj, People Tree, Ashoka Changemakers, etc. And his main motive was to engage in the area of education. He decided to engage in the area of education to government and government-aided schools and other committed students. And finally, he named the social service outfit as Igniting Young Minds. So, presently, Igniting Young Mindsல கொடுக்கக்கூடிய கோர்சஸ் தான் இதில் கொடுத்துருக்கு. நீட், இதில் வேற ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் ஜேஇ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கோச்சிங் எல்லா இடத்துலையும் கொடுக்கறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஐஒஎம் இஸ் ப்ரொவைடிங் கிளாஸஸ் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழும் டிபெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
Then UPSC, CUET, TNPSC, NTSC, NMMS, TTSC, அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் ட்ரைனிங். ஆப்டிடியூட் ட்ரைனிங் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு +2 முடிஞ்சு இல்லைன்னா ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சு ஒர்க்குக்கு போறவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பத்தி, எப்படி ஒரு இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகணும், ஒரு ஜாப்ல போனா எப்படி நம்மளோட என்ன சொல்ற நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி டெவலப் பண்ணலாம், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆப்டிடியூட் ட்ரைனிங் கிளாஸஸ்ல கண்டக்ட் பண்றது. அண்ட் இட் இஸ் கண்டக்டட் பை ஒன் மிஸ்டர் விவேக் சுப்ரமணியன். ஓகே, இது வந்து நம்ம ரீசெண்டா தான் அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து யூஜி கம்ப்ளீட் பண்றவங்க இல்ல யூஜி படிக்கிறவங்களுக்கும் அட்டென்ட் பண்ணலாம். கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் இயர், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியாச்சுனாலே நீங்க இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜஸ்ல நிறைய காலேஜஸ்ல இதை கொடுக்குறாங்க. ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு 2 weeks ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஃப்ரீ கோர்ஸ் தான். ஆனா இதே வந்து உங்களுக்கு தனியா உங்களுக்கு இந்த ஐவைஎம் வழியாவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ஒரு 6 months அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கேரளால கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளா மன்னார்காடு பாலக்காடு பக்கத்துல வரும். பாலக்காடு தான் அது எக்ஸாக்ட் லொகேஷன். ப்ராப்பர் பாலக்காடு இல்ல, ஆனா கொஞ்சம் பாலக்காடுல இருந்து அவுட்டரா வரும். அட்டப்பாடி அப்படிங்கிற அது ஒரு ட்ரைபல் ஏரியா. ஸோ அந்த ட்ரைபல் ஏரியால இருக்கிற ஸ்கூல் 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இப்போ 6 months கொடுத்துட்டு இருக்கு. ஐ எம் ஹேண்ட்லிங் த கிளாஸஸ். ஓகே, அண்ட் ஃப்ரீ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கோச்சிங் ஃபார் டீச்சர்ஸ் அட் பர்லி, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால பர்லி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மாவட்டத்துல ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒன்று இருக்கு, ஸ்ரீ ராஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி. ஸோ அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்காகவும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கோச்சிங் இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண ஆக்டிவிட்டிஸ் தான். ஒன் இஸ் ஃபார் டீச்சர்ஸ் அட் மகாராஷ்டிரா அண்ட் அதர் ஒன் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அட் அட்டப்பாடி. ஓகே, அட்டப்பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரைபல் ஏரியானே சொல்லலாம். ஆனா அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரைபல்ஸா கேட்டா கிடையாது. லைக் கொஞ்சம் ஒரு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, சிலவங்க வந்து நார்மல் இதா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் டவுன்ல இருந்து வரவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் தெரியற அளவு கூட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நான் எப்பவுமே அதான் நினைச்சுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தர் இப்போ நீங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போன்ல இருந்து ஜாயின் பண்றீங்க. அது எப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும், மொத்தமா அங்க 2 கம்ப்யூட்டர்ஸ் 2 மொபைல் போன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரீன்ல அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப்பா தான் எல்லாரும் ஆன்சர் பண்ண முடியும், குரூப்பா தான் நோட்ஸ் எழுதி எடுப்பாங்க. எனக்கு ஒவ்வொருத்தரையா பாயிண்ட் பண்ணி கூப்பிட முடியாது. ஸோ அதனால வி ஆர் ஆக்சுவலி ஆஸ்கிங் தெம் ஈச் ஸ்டூடெண்ட்க்கு ஒவ்வொரு போன்ல இருந்து ஜாயின் பண்ண முடியற மாதிரி ஒரு மெத்தடு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அது முடியும்னு நினைக்கிறேன்னா அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரவுட் குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஃபர்ஸ்டே நம்மளோட கேசவமூர்த்தி சார் இஸ் த ஃபவுண்டர் ஆஸ் வெல் அஸ் த டீச்சர். அவர் தான் நிறைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ஒருவேளை அவர் கோச்சிங் கொடுக்குறாரு, மேக்ஸுக்கெல்லாம் இப்போ யாராவது ஃபேக்கல்ட்டி லீவ் ஆனா உடனே சார் தான். ஓகே, ஸோ சார் வந்து ஹி இஸ் அன் ஆல் இன் ஆல். ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் ஃப்ரம் சென்னை, ஹி இஸ் ஹேண்ட்லிங் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். மிஸ்ஸஸ் கௌரி ராதாகிருஷ்ணன் அவரோட வைஃப், ஷீ இஸ் ஃப்ரம் சென்னை, ஹேண்ட்லிங் பயாலஜி ஃபார் நீட். டாக்டர் சிவா USA, he is handling mathematics. Mr. Rahul, he is also handling mathematics. Dr. Matangi from USA conducts biology classes. அப்புறம் மிஸ்டர் மனிஷ், இவர் வந்து மும்பைல இருந்து பிசிக்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறவர். மிஸ்ஸஸ் நிவேதிதா ஃப்ரம் பெங்களூர், ஷி ஹேண்டில்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து செட் ஆஃப் நீட் டீச்சர்ஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். இவங்கெல்லாம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ். இப்போ நம்ம தமிழ் மீடியத்துக்கு போனோம்னா மிஸ்டர் மனோகரன் சார் ஃப்ரம் I don't know the place. Okay, he conducts biology. Mr. Ramesh sir, chemistry. Okay, and physics ku vandu Mr. Manish from Mumbai. Okay, and Miss Annapurni EG, that is myself from Calicut. I am handling spoken English and social studies. Social studies vandu the CUET, UPSC, TNPSC exams kala na da social studies and general awareness section na da handle pandren. Mrs. Gayatri Pandey, she is from Mumbai handling spoken Hindi classes. Mrs. Amuda from Coimbatore handling spoken Tamil classes. Mr. Vivek Subramanian from Coimbatore, he conducts the placement training course, the aptitude training sonenne adu.
And finally, Mrs. Amuda Kupram, she is the session coordinator for all the classes. எல்லா கிளாஸஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க அமுதா குப்புராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி பார்த்திருப்பீங்க. ஸோ மேடம் வந்து நம்ம எல்லா கிளாஸஸையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் ரெடியா ப்ராப்பரா அட்டென்ட் பண்றாங்களா, நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது வருதா, இல்ல டீச்சர்ஸ்க்கு ஏதாவது இஷ்யூஸ் வருதா, இது எல்லாமே மேடம் தான் பார்த்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ a big role, a big salute goes to Amuda Kupram madam here. Okay. So this is all about igniting young minds. Okay. So can I Annapurni, நம்ம அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் போறதுக்கு முன்னாடி can we invite our experts to share their views? Sure. Yes. Now the stage goes to Keshav Murthy sir. Yeah. I think I request Mr. Saravanan can come on the line. Saravanan sir இருக்கீங்களா? Saravanan Kaniyappan? I think he is not there. Okay, இருக்கு சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். I will give a small introduction about Saravanan. Saravanan sir வந்து MTech. He is based in Chennai and he is our volunteer, teacher, many things. He is all in all. அப்படி அந்த மாதிரி ஒரு பர்சன். So welcome Saravanan sir. Thank you sir. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த சாருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் இன்ஸ்டியூட்டும் வந்து வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்று வாழ்த்துக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம், மதர்ஸ் டே. ஸோ அது சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இங்கே என்எம்எம்எஸ் நான் பண்ணுறதுக்கு மூல காரணமே வந்து சார் தான். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அது போல் அந்த சாருக்கு நம்ம பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பித்ததும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஸ்டடியை ஆரம்பித்தார். 3வது 4வது கிளாஸ் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தான் படித்தார். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மார்க் எடுக்கும்போது கேப் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 300 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேப்பை வந்து காம்படிட்டிவ் வந்து கொடுக்க முடியல சாருக்கு. அதனால சார் என்ன பண்ணுறாரு, கட்டாயமாக அந்த அடுத்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸாக போகிறாரு வேறு ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலில் போகும்போது பார்த்தீங்கன்னா 6, 7, 8 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ரேங்க் வந்தவர், அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60th ரேங்க்கில் இருக்கார். ஸோ அது வந்து அப்போது நம்மளை விட இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஒரு காம்படிஷனில் நல்லா படித்து நல்லா பண்ணணுன்றதுக்கோசரம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, 9th, 10th, 11th வந்து ஃபஸ்ட் ரேங்க் வர்றாரு அந்த ஸ்கூலில். ஸோ முயற்சி செஞ்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சியில் வந்து ஸ்டேட் ரேங்க்கில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 12th போகிறாரு. என்டிஎஸ்சி இப்போ இருக்கிற என்டிஎஸ்சி அப்போ இருக்குது. அதில் நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனில் வின் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறாரு. அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறாரு. அந்த ஸ்காலர்ஷிப்பில் அவங்க பிரதரையும் சிஸ்டரையும் படிக்க வைக்கிறார். ஸோ அதுதான் அந்த ஃபண்டமெண்டல் பேசிக். ஸோ பிளாக்ஸ் வந்து ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ கஷ்டம்னா என்ன, படிப்புனா என்ன அதை புரிஞ்சுட்டு அவர் படிக்கிறது இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் நல்லா படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாரு. ஐஏஎம் கல்கட்டா போகிறாரு. சரவணன் சார், இப்போ நீங்கள் எப்படி இக்னைட் யங் மைண்ட்ஸோட லிங்க் ஆனீங்க? ஐ திங்க் அதை பேசுகிறத கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், எப்படி ஐஓஎம்மோட கலந்து என்ன பண்ணுறீங்கிறது அதுதான் வந்துட்டேன் சார். ஸோ அது போல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஓஎம்ல வந்து ஜஸ்ட் இது பண்ணும்போது சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே 8th ஸ்டார்ட் பண்ணுறாரு என்எம்எம்எஸ். ஸோ அந்த என்எம்எம்எஸ்ல இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்தது. த்ரோட் ஒன்லி பர்டிகுலர் ஏரியா செல்ஃப் எய்டட் ஸ்கூல் மட்டும்தான் அதை பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் அதை வந்து கொண்டு வரவேல. அதனால சார் என்ன பண்ணாரு, மெயின்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டுமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணார். அதனால அதில் சாரோட லிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துலலாம் வந்து என்எம்எம்எஸ் அவேர்னஸ் கொண்டு வந்தோம். ஸோ என்எம்எம்எஸ்ல பாஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஸ்காலர்ஷிப் வந்து பர் இயர் 12,000, 4 இயர்ஸ்க்கு 48,000. ஸோ 8th கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 9th வந்து யாஷஸ்வி எக்ஸாம் அது கொண்டு வந்தார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 10th மெயினாக என்டிஎஸ்சி ரொம்ப மோஸ்ட் இது. ஸோ 2 வருஷமாக கண்டக்ட் பண்ணல. பட் என்டிஎஸ்சி அப் டு பிஹெச்டி இருக்க ஸ்காலர்ஷிப் அந்த எக்ஸாம் வந்து பசங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. அதுதான் மெயின். அதாவது சொல்லி கொடுக்கறதில்ல, பசங்க கிட்ட இருந்து ஆன்சரை வர வைக்கிறார். அதுதான் இவருடைய பியூட்டி. ஏன்னா சொல்லி கொடுத்தா எல்லாருமே கேட்டு போயிடுவாங்க, அப்புறம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினை வந்து ஆன்சர்ஸை வந்து பசங்க கிட்ட இருந்து எப்படி கொஸ்டினை கேட்கணும்,
எப்படி பதில கொண்டு வரணுன்றத வந்து ரொம்ப அருமையா இன்னும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த என்டிஎஸ்சி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 11th போகும்போது தமிழ்நாடு முதல்வர் ஸ்கீம் வந்த உடனே அதையும் உடனே ஆரம்பிச்சு அதை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் திறனர் தேர்வு கொண்டு வந்தாரு. ஸோ இதுலயே இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakhs அவன் +1 +2 முடிக்கும் போது அவங்க பண பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரமே இதை மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வந்தார். இதை கொண்டு வரும்போது அடுத்தது பிள்ளைங்க எப்படி படிக்கணும், லைன் பை லைன் எப்படி படிக்கணும்ன்றத கிளியரா புரிய வச்சிட்டாரு. ஈவன் இங்கிலீஷ்ல வந்து பசங்க டங்கிலீஷ்ல பேசினா கூட உடனே அதை கரெக்ட் பண்ணுவாரு. அதை கரெக்ட் பண்ணி பேசுங்கன்னு. அதுதான் அவருடைய பியூட்டியே. ஸோ அது போல வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜேஇ நீட் எல்லாமே ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய கனவு என்னன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணும். ஏன்னா சென்ட்ரல் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 3% கூட நம்ம தமிழ்நாட்டில இருந்து யாருமே போறது கிடையாது. அந்த கனவை அவர் நினைவாக்கணுன்றது தான் வந்து அவர் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் எழுதுற புக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையான இருக்கும். ஸோ சாதனை மேல் சாதனை, சத்தியமே, அதுக்கப்புறம் சிம்பிளிசிட்டி புக்கு, ஹவு டு டெல் நோ வித்தவுட் சேயிங் நோ. ஸோ அது போல புக்ஸ் எல்லாம் எழுதி பிள்ளைங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு பிரைஸ் அவார்டும் கொடுத்து அது போல வந்து இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்றாரு. அவருடைய இன்னொரு பியூட்டி என்ன பண்ணாங்கன்னா பெனிஃபிஷரி யார் எது கொடுத்தாலும் அவரு வாங்கி கொடுக்கறது இல்ல. அந்த பிளேஸ்ல இருக்கிற பெனிஃபிஷரிய கான்டாக்ட் பண்ண சொல்லி அவங்க மூலமா அந்த பெனிஃபிஷரிய வந்து கொடுத்துறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சக்சஸ். நான் வந்து கண்ணுக்கு எதிர்க்க பார்த்திருக்கேன். நீட்ல வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து 11th ரேங்க் ஆல் இந்தியாவில் 11th ரேங்க் எடுத்த பிள்ளை, தமிழ்நாட்டுல 2nd ரேங்க் எடுத்த பிள்ளை. அந்த பிள்ளையோட நோட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான நோட்ஸ். அவரு அதை இது பண்ணி அந்த பெனிஃபிஷியரை எங்கிட்ட கொடுத்து அதை பசங்க கிட்ட நிறைய சேர்க்க சொன்னாரு. அது பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே போல ரீசெண்டா பாத்தீங்கன்னா பூர்ணமி சகதவிட்டு பெரும்பாக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பிள்ளைக்கோசரம் ஜேஇ புக்கு புது புக்கு செட்டா எல்லாமே அப்படியே வாங்கி கொடுத்தாங்க. அந்த புக்கை வந்து அந்த பிள்ளை வந்து நான் ஜேஇ படிக்கல, நான் இன்ஜினியரிங் தான் படிக்க போறேன்னு சொன்ன உடனே சாரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சார் வந்து இது போல வாலண்டியர் அங்க இருக்காரு, அவரை பார்க்கணும்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சண்டே அதுமா அவங்களே வந்து கார்ல கொண்டு வந்து இங்க நம்ம பிளேஸ வந்து பார்த்துட்டு நம்மளுடைய இன்வால்மெண்ட்லாம் பார்த்துட்டு டைரக்டா சேர்த்த பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதே போல ராசியம் அவர் பண்ண இன்னொரு பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பேக் எல்லாம் எத்தும் பார்த்த பாத்தீங்கன்னா ஆர்ந்து போய் தச்சு போய் எல்லாம் இருந்ததை பார்த்துட்டு உடனே அவர் என்ன பண்ணாரு, ஐயோஎம் பேக்ஸ் கலெக்ஷன் போட்டாரு. போட்ட உடனே அவருடைய ரிலேஷன், அவருடைய சர்க்கிள்ஸ், நோன் பர்சன்ஸ், அன்னோன் பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அந்த பேக்ஸ் கொடுத்தாங்க. அதை கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கொடுத்தோம். ஸோ இது போல அவரோட கூட ஐக்கியம் ஆயாச்சு. ஸோ இன்னும் ஃபர்தரா அடுத்த இந்த வருஷத்துல இருந்து இன்னும் கிராமத்து சைட்லாம் போயிட்டு இன்னும் நிறைய அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றத அஷூரன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ சரவணன். சரவணன் வந்து நம்ம சென்னையில் எங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அவர் எதை சொன்னாலும் அவர் செய்கிற ஒரு பர்சன். அண்ட் இஸ் ஆல்சோ ஃபுல் டைம் ஆன் சோஷியல் சர்வீஸ். அவருக்கும் ஆல்மோஸ்ட் சீனியர் சிட்டிசன். நவ் ஐ ரிக்வெஸ்ட் சவுந்தரராஜன். He is an engineer and he is a scientist based in Bangalore. I request you to speak a few words. தமிழ்ல பேசினா நல்லது. நன்றி. கேக்குதா? கேக்குது. நன்றி திரு கேசவமூர்த்தி. எனக்கு கேசவமூர்த்தி எப்படி அறிமுகம்னா அவரு கூட படிச்சேன். வேற எதுவும் சொல்ல வேணாம். 5 வருஷம் அவர் கூட படிச்சேன். அதனால எனக்கு அறிமுகம். அவருடைய இந்த செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்பப்ப யோசிப்பேன். அப்ப அவரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. குழந்தைங்களுக்கு சயின்ஸை பத்தி ஓரளவு, அதாவது புரியுற மாதிரி, எலக்ட்ரானிக்ஸை பத்தி புரியுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கோணத்துல என்னுடைய என்னென்ன எனக்கு தெரியுமோ அதை குழந்தைங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அதை மேன்மேலும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் வந்து அனதர் ஏரியா. குழந்தைங்க வந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா அது இயற்கையில அந்த அறிவியல், கணிதம் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அத ஓரளவு என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஸோ ஒரு அறிவியல் வந்து கடைசியில வாழ்க்கையில உங்களுடைய நிலையை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அதை நம்ம அந்த
கோணத்துல சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் மார்க்குக்காகவோ இல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக மாத்திரம் இல்லாம வாழ்றதுக்காகவும் அது உதவணும். அந்த ஒரு நோக்கத்துல என்னென்ன முடியுமோ அதை நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஐஓஎம்ல நடக்கிற வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நாங்களே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஜிடி நாயுடு ஹாஸ்டல்ல இருக்கும் போதெல்லாம் அந்த ஒரு எவ்ரி ரிசோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது அது ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரியும். ஸோ அதை இப்ப குழந்தைங்களுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது. இது வந்து உணர்ந்தாதான் தெரியும். இப்ப அந்த குழந்தைங்க பிற்காலத்துல அவங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இதை அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதை அவர் கொடுக்கறதுனால இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் ஒரு என்ன சொல்றது ஒரு விழா மாதிரி நடத்துறதும் ரொம்ப நல்லதுதான். இது மேன்மேலும் நடக்கட்டும். எல்லாருடைய பங்கும் இதுல சிறப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி என்னென்ன முடியுமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கு முடியுமோ பண்ணலாம். நன்றி கேஷவ். நன்றி சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் வந்து சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு 2-3 கிட்டு எங்கள் குழந்தைகளுக்கு அனுப்பிச்சு அவங்க சோல்டர் பண்ண சொல்லி சில கனெக்ஷனில் கொடுக்க சொல்லி அதை திருப்பியும் வாங்கினார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் ஒரு பையன் இன்னுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கான். அவன் இப்போ நான் ஏஐஎம் மெஷின் லேர்னிங் தான் சேர போகிறேன் அப்படின்ட்டு இருக்கான். உங்களுக்கு ஒர்க் பண்ண பையன் சுதாகரன் பேர், நீங்கள் கூட ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் இப்போ வந்து ராஜமாணிக்கம் சார் இருக்கீங்களா? ராஜமாணிக்கம், தேங்க்யூ சவுந்தரராஜன். ராஜமாணிக்கம் உங்க டர்ன். நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க ராஜமாணிக்கம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ராஜமாணிக்கம். குட் மார்னிங் சார், யூ கேன் ஸ்டார்ட். யா சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். நீங்க பேசலாம் ஒரு ஃபியூ லைன்ஸ். சார் நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். மத்தவங்க சரி, அப்ப மிஸ்டர் செல்வம், என்ஜினியர் செல்வன் வர முடியுங்களா? செல்வன் இருக்கீங்களா? ஓகே, ஐ திங்க் வில் கோ டு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் மதர் இருக்காங்க. அவங்க நம்ம பிரக்ஷனாவோட அம்மாவோ இல்லை பிரக்ஷனாவோ இருக்காங்க. பேச முடியுமா? பிரக்ஷனா அல்லது பிரக்ஷனாவோட அம்மா? Sir, excuse me, sir. I think Selvan sir is there online. Oh, Selvam இருக்கீங்களா? No, he's there, but Sir, he is there, but he did not on his mic. Switch on. Okay, because his mic is off. Yes, mic is off. Okay, then we'll go to Arunachalam. Can I come? Yeah. Please, Selvam, come. Yeah. நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க செல்வம். என்னங்க சொல்லுங்க. நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க என்ன? எஸ். முதல்ல ஐஒய்எம்னுடைய 1ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் இந்த இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு சாதாரண ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து அரசினர் பள்ளியிலே தமிழ் வழி கல்வியிலே பயின்று அதற்கு பிறகு பிஎஸ்சி காலேஜில் வந்து பிஇ ஹானர்ஸ் முடிச்சுட்டு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் எம்இ முடிச்சுட்டு அப்புறம் என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து என்ஜினியர் ட்ரெயினியாக சேர்ந்து கடைசியில் அதனுடைய மேல்நிலை பகுதியான சீஃப் ஜெனரல் மேனேஜர் என்ற பொறுப்பில் இருந்து 2 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவன். இது சப்ஜெக்ட் வரலாம். நம்ம மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து செதுக்கப்பட வேண்டிய கற்களும் அல்ல, எரிக்கப்பட வேண்டிய குப்பைகளும் அல்ல, அவர்கள் ஏற்றப்பட வேண்டிய தீபங்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ரொம்ப கரெக்டாக மனசில் வாங்கி என்னுடைய நண்பர் கேசவமூர்த்தி அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி தொண்டு ஆற்றி வருகிறார் என்பதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் கேசவமூர்த்தி அண்ட் டீம். இந்த குழந்தைகளுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. நான் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி தேர்வு எழுதணும் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள போகல. எப்படி நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அது கல்விக்கும் உதவும், உங்க வாழ்க்கைக்கும் உதவும். முதல்ல வந்து இறைவன் என்பவன் வந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றான்.
இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நீங்க யானை பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய உயரமானது யானை, எவ்வளவு பெரிய எடை கொண்ட யானை. அதை நடந்து பார்த்திருக்கிறோம். மெதுவாக ஒரு சில ஸ்டெப்ஸ் ஓடி பார்த்திருக்கிறோம். ஆனா அது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. ஈவன் மனிதனை விட மிக வேகமாக ஓடக்கூடியது. மனிதன் வந்து நம்ம ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவர் கூட 100 மீட்டர் ஓடுறதுக்கு 8 செகண்ட் எடுத்துக்கிறாரு. அப்படின்னாக்கா 45 கிலோமீட்டர் தான் நிமிஷத்துக்கு மணிக்கு ஓட முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மிடம் எல்லாவற்றிற்கும் மக்களிடமும் திறமை இருக்கிறது. அந்த திறமையை நீங்கள் புரிந்து கொள்ள முதல்ல முயற்சி செய்யுங்கள். அப்புறம் திறமையை புரிஞ்சுக்கிட்டோம், ரைட். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம என்னவாக வேண்டும் என்பதை பற்றி நம்ம திட்டமிடணும். இப்பவே இந்த சின்ன வயசுலயே, ஐ திங்க் 8வது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல திட்டமிடுங்கள். அடுத்து வந்து 5 ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும், 10 ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும், 15 ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நேர நிர்வாகம். நம்மகிட்ட எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்குது. தெருவிலே எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான். நம் நாட்டை ஆடுகிற மோடிக்கும் 24 மணி நேரம் தான். அமெரிக்காவினுடைய அதிபர் பைடனுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் அவரவர்கள் அந்தந்த பொசிஷன்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 24 மணி நேரத்தை அவர்கள் எப்படி செலவு பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதை பொறுத்துதான் அவரவர்களுடைய நிலை வந்து உயர்கிறது. அதனால அதை வந்து நாம கரெக்டாக நாம வந்து திட்டமிடணும். இதுல வந்து ரொம்ப முக்கியமா நான் குழந்தைகளுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொருத்தருக்கும் பிரைம் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பிரைம் டைம்னாக்க உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து கணக்கு பாடம் சரி கஷ்டமா இருக்கும், இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதியெல்லாம் எனக்கு ஈஸி சார்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நீங்க உங்களுடைய பிரைம் டைம்னு நீங்க பாத்துக்கணும். எந்த நேரத்தில் படித்தால் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த டைம்ல அந்த கஷ்டமான பாடங்களை படிக்க வேண்டும் பிரைம் டைம்ல. மீதி டைம்ல மற்ற பாடங்களை படித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பண்ணினீங்கன்னாக்க நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே வந்து வெற்றி நிச்சயம். அதே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். கவனத்தை குவித்தால் காரியத்தில் வெற்றி, சிந்தனை முழுவதையும் பாடத்தில் பதித்தால் பதக்கங்கள் பலவும் கழுத்தினில் நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். ஸோ நம்ம வந்து முயற்சி செய்யணும், பயிற்சி இருக்கணும், அது வந்து தொடர்ச்சியா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து வெற்றி நிச்சயம். சரி, கடைசியாக பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். யூத்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட் லெஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ அதனால வந்து நம்ம இளைஞர்களை மாணவர்களை வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை அவர்கள் கண்டறிவதற்கு நாம வந்து உதவி பண்ணி அதை அவர்கள் மேலும் டெவலப் பண்றதுக்கு நாம எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவோம். சென்ற வருடமே கேசவமூர்த்தி அவர்கள் என்னையும் என்று ஒரு மாணவர்களிடையே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சொன்னார். எனக்கு நிறைய டாபிக்ஸ்ல நான் வந்து ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் கேம்ப்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த முறை என்னையும் நான் இந்த வருடத்திலிருந்து IYM-இல் இணைத்துக் கொள்வதில் அவர் ஆசைப்பட்டால் என்னை இணைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி செல்வம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. எங்கள் குழந்தைகளாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக நம்ம தேவல் மேடம் போயிடலாங்களா? தேவல் மேடம், யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆல்சோ இஃப் யூ வாண்ட். Yes, sir. English or Tamil, whatever it is. Deval madam can use Tanglish. You can introduce yourself and then anything. Yeah, Tamil konja da theriyum, so I will go for English, sir. Yeah, please. Yeah. Happy morning, everyone, and thank you. Happy morning, ma'am. Yeah, thank you, Kesavamurthy sir, for giving me this wonderful opportunity to help me share my own learnings, and I appreciate IYM team of all teachers for giving important educational guidance. Now, let me introduce myself. I am Deval Tolia from RS Puram, Coimbatore. I am founder of Deval's Tuition Coaching Center, and I have experience of 20 years in this teaching field. And we are a team of 7 teachers, and we take all the subjects for all the boards. Now, being a math teacher, I would like to share some important tips on mathematics first, how to score good marks in mathematics.
So, very first basic important thing in math is keep writing tables. Create a habit of writing tables every day. So, this will reduce your calculation mistakes. And a second tip is be thorough in formulas and identities. So, this will help you in scoring good marks. Like how, if in question in paper, you just have to write the formulas and substitute the values, you will get your answers. Third important thing is thorough in lower class topics like LCM, integers, algebraic expressions, and all. So if you are good in LCM, you can add and subtract fractions very easily. If you are good at integers, it will help you to score good marks in topics like linear equations and all. If you are good in algebraic expressions, it will help you to score good marks in factorization, quadratic equations like topics. If your calculation is good, you can score well in statistics. So these lower base topics, no, this will help you in your senior chapters also, senior class chapters also. And the last important thing is pull out topic wise worksheets from different sources and practice them regularly. So these all things will help you to score good marks in mathematics. Now let us come to other subjects like social and science. You can keep habit of writing answers point wise for subjective answers. So this will help you to score good marks, like you will not miss out on any important point. In history, you can memorize dates, names, important events like wars, invasion, about rulers and kingdoms and all. For geography, I would like to say geography is more about knowing the earth. So locations are very important, terms are very important, know rivers, places well in map, dig deep into the subject. So these all are tips. This will help you to score good marks in social. Now coming to science. Physics, in physics is important to know your definitions very well, terms, formulas, practice numericals very well, because since many years we are taking classes, no, so we notice that children make mistake in numericals. In chemistry, they make mistake in balancing equations. Biology, if you are good at diagrams, so draw diagrams very neatly, label it very neatly, and give heading also for all the diagrams. Though this all small tips, no, this will help you to score good marks. And coming to the last thing, languages. So to score good marks in languages like English, Hindi, Tamil, be thorough in grammar. If your grammar is very good, you can score good marks in languages. And practice more on creative writing, because nowadays I think 60% portion is more, it's on creative writing, and 40% on prose and poetry and this grammar. So if you are good at creative writing, you can score good marks in languages also. And all the best to all the students for your future. And once again, I thank Kesomurthy sir and IYM group for giving me this opportunity. Thank you. Thank you, madam. In fact, Thank you, ma'am. through Deval madam, we are trying to help the teachers at Parli in Maharashtra. I mean, she is the instrument through which we help that particular group of people. Yeah. Thank you so much, Very Deval grateful, ma'am. sir. It's an eye opener. Yeah. So can we call one student? Maybe I'll call Sahana. I mean, this Sagana, the junior Sagana, Deepa Krishnamurthy. Sahana. Who wants to talk, Deepa or Sagana? I'll talk, sir. Yeah, please. So, just for a change, we have invited our student. Yeah, yes, Sagana. Good morning to one and all present here. I am Sahana Premnath, studying 5th grade at SRCS Coimbatore. I am happy to be a part of the IYM Annual Meet 2024. I have been attending the spoken Tamil classes conducted by Amuda ma'am, and it has helped me to talk in Tamil and improve my language more. I once again thank Keshavmurthy uncle for making me a part of IYM, and I'm sure many kids like me are finding it helpful by the classes conducted by IYM. Once again, thank you for this opportunity.
Thank you, Sagana. Now I am going to invite your teacher, Amuda Ravindran, to give her thoughts. Amuda? Amuda, madam, are you there? Yeah. Yeah, please. Thank you, sir, for giving this opportunity. சாரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு 2 வருஷமாவது தெரியும். ஆக்சுவலி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஒர்க் அஸ் அ சீனியர் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன் எம்என்சி கம்பெனி. ஒரு 14 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டேன். மோர் தென் 30 years ஒர்க்கிங், பட் ஸ்டில் 14 years வந்து ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வந்தோடனே நிறைய குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு குரூப்பில் வந்து சார் இருந்தார். நான் வந்து ஜஸ்ட் வந்து மறுபடியும் நான் வேலைக்கு போகணும், வேறு ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு சார்ட் ஐடியா கேட்குறப்ப தான் வந்து அவர் வந்து அவருடைய புக்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி ரொம்ப ஜோவியலாக பேசினார். ஹீ இஸ் ரியலி ஹேவிங் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ரியலி அப்ரிஷியேட் யூ சார் அட் திஸ் ஏஜ் ஆல்சோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவரோட இணைஞ்சு ஐஓஎம்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆஃப்லைனில் போய் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கவோ, அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ஸ்போக்கன் தமிழ் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. என்னுடைய ஸ்டூடெண்ட் இவளே ஷஹானாவே சொல்லிட்டா. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஒரு சக்சீட் ஆனது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ வந்து நான் ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசணும். ஏன்னா இந்த ஆன்லைன் மீட் மூலியமாக தான் வந்து நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லலான்ட்டு தான் வந்து நான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன். ஏன்னா வந்து நானும் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணனால இந்த ஆன்லைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஐ வாஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட், ரொம்ப வந்து பீப்புளோட என்கேஜ் பண்ணி இருந்தனால ஆன்லைன்னாவே எனக்கு வந்து ஒரு அலர்ஜி தான், பயம்தான் இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து மிங்கிள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து தான் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆன்லைன் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்குது ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் எஜுகேஷனில் வந்து இவ்வளோ இது இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ஹெச்ஆர் ஃபீல்டில் இருந்தனால எஜுகேஷன் பீப்புளோட மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட, அப்புறம் உங்களை மாதிரி வந்து ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் டீச்சர்ஸோட எல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல தான் வந்து எஜுகேஷனுக்கும் வந்து ரொம்ப இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நம்ம வந்து நிறைய அதாவது ஈவன் டிகிரி கோர்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெச்ஆரில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும்னா வீட்டில இருந்தே கற்றுக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து நிறைய அந்த ஹெச்ஆர் ரிலேட்டடாக வந்து நிறைய டாபிக் எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கே உங்களுக்கே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்க, ஸ்போக்கன் தமிழ் கற்றுக்கிறீங்க, ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெளியிலே போகல, ஆனால் நமக்கு கொடுத்த டயத்தில் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் எல்லாமே பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம படிக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் கோச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்போ அந்த ரெக்கார்டிங்னு ஒரு இது பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெக்கார்டிங் பண்ணுறப்போ நம்ம எனி டைம் இப்போ நம்ம வந்து நம்மளால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் நம்மளுடைய ஃப்ரீ டயத்தில் வந்து ஈவன் நமக்கு வந்து சம்டைம்ஸ் தூக்கம் வரலன்னா நம்ம இந்த மொபைலெல்லாம் நோண்டாமல் இந்த மாதிரி வந்து நம்ம எஜுகேஷன் வந்து நமக்கு தெரிஞ்ச இதை இன்னும் கற்றுக்கணுங்கிறப்போ வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ரெக்கார்டிங் கேட்குறப்போ இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்மெல்லாம் வந்து இக்னைட்டிங் மூவ்மெண்ட்ல எல்லாமே இணைஞ்சிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து வேற ஒரு இடத்துல இருந்தாலும், ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய யூஎஸ், பெங்களூர் நிறைய இடத்துல இருந்தாலும் எல்லாமே நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஆன்லைன் ஃபீல்டு தான். அப்போ வந்து நம்ம இதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கிளாஸ் சொல்லி தரணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம இருந்த இடத்துலயே வந்து எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸும் அவங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே போல் வந்து பீப்புள் ஹூ வாண்ட் டு லேர்ன் ஆல்சோ தே ஆர் கெட்டிங் தட் நாலேஜ். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஆன்லைன் ஃபீல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் வந்து தூரத்துலேருந்து வரணும் அப்படிங்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் கோச் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் வந்து இப்போ ஸ்கூல் இப்போ ட்ரெடிஷ்னலில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நல்ல எக்ஸ்பர்ட்டான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, கையை தூக்கிட்டு மேடம் நான் சொல்கிறேன் நான் ஆன்சர் சொல்கிறேன். சில பிள்ளைங்களுக்கு வந்து அது ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கும். ஒரே கிளாஸ் ரூமில் இருந்தாலும் கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கும். அப்போ வந்து ட்ரெடிஷ்னலில் இருக்க விட ஆன்லைனில் இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த நேரத்தில் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்லைனில் வந்து நம்ம
கத்துக்கலாம். ஏன்னா வந்து சில பிள்ளைங்களால வந்து 10th +2 வரைக்கும் படிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியாம வேலைக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது ஆன்லைன்ல. ஈவன் டிகிரி படிக்கிறது கூட நிறைய 3 வருஷம் படிக்க முடியாது வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து கத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அதே மாதிரி நம்ம லைப்ரரியில போய் தான் உட்காந்து எல்லா நோட்ஸும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கூகுள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து விஷயம் இருக்குது. ஸோ அதனால வந்து எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் பத்தி நிறைய தெரியும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த கூகுள் மீட்டு, ஜூம் மீட் எல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறது கூகுள் மீட்ல தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 250 பீப்புள் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இப்போ நான் சாரே வந்து ஆஃப்லைன்ல பண்ணலாம் அப்படின்றப்போ நிறைய பேர் அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 o'clock அப்படின்னோன்னா எத்தனை பேர் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். அங்கேருந்து வந்து நம்ம வந்து இடத்த தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து காஃபி டீ குடிச்சிட்டு இது பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைனில் வந்து நம்ம கேதரிங் ஆகி இது வந்து எல்லாரோடைய நாலேஜும் இங்கே ஷேர் பண்ணுறது, நம்ம பேசுறது, இதெல்லாம் வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஆன்லைன் இந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம ஆன்லைனில் தெரியுது. முக்கியமாக எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த கூகுள் மீட்டில் 250 பீப்புள் இணைஞ்சிருப்போம். அதே ஜூம் மீட்டுன்னு எடுத்துக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம், மோர் தென் 250. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. சார் நான் ரீசெண்டாக ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு போவாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் ரூமாக இருக்கும். ஜூம் மீட்டிங்ல ஒரு ரூம் இருக்கும். ஸோ அது ஒரு 3-4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியில் வரப்போ நமக்குன்னு ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் வருது, நம்ம பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இன்னொன்று ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம் மீட்லேயோ நிறைய பிபிடி ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம போடலாம். அப்புறம் விசுவலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து சொன்னாலுமே நம்ம ஒரு பிக்சர் காட்டி, சார் அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்ப நிறைய பிக்சர் போடுங்கன்னு. அந்த ஐடியா கொடுத்தது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா பிக்சரைஸ் விசுவலைசேஷன் வந்து பண்றப்ப நம்ம நிச்சயமா வந்து மறக்கவே மாட்டோம். இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து ஆன்லைன்ல வந்து ஈவன் கூகுள் மீட்லயோ ஜூம் மீட்லயோ நிறைய மேடம் அமுதா மேடம், நம்ம குரு இருக்காரு. குரு அவர் ஒரு நம்மளுடைய ஒரு வெல்விஷர். தேங்க்யூ ஸோ மச் கவிதா, ஐ மீன் அமுதா மேடம். குரு, கேன் யூ ஷேர் யுவர் தாட்ஸ்? குரு நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. Preferably Tamil or it can be English also. Yeah, Tamil is fine. கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதா சார்? ஓகே, கேக்குது. ஓகே. Thank you very much first of all for giving me this opportunity. Keshav sir, of course, எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. So I am also one of that person. He has been inspiring me a lot. So thank you very much sir. சார் வந்து கொஞ்சம் எஜுகேஷன் அண்ட் கரியர் பற்றி ஷேர் பண்ணிக்க சொன்னார். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் 8th, 9th, 10th அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ வில் டாக் லிட்டில் பிட் அபவுட் விச் இஸ் relevant to them நினைக்கிறேன். I think it will be useful for them. Yeah, before that, if you want a small introduction about myself, I completed my mechanical engineering in PSG Tech. அப்புறம் எம்எஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years. இப்போ கோயம்புத்தூர்ல இப்போ ஆர்எஸ்புரம்ல ஒரு 10 years ஒரு இது எஜுகேஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். He worked in US actually. Yeah, ஒரு யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தென் ஐ கேம் பேக் டு இந்தியா அண்ட் ஐ பீன் ரன்னிங் திஸ் இன்ஸ்டியூட் இன் ஆர்எஸ்புரம். ஒரு 10 years ரன் பண்ணிட்டு இருக்கேன். Mainly I'm dealing with 11th and 12th students. Of course sometimes I deal with some 9th and 10th students also. So inga vande I think 9th 10th students நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So I thought I will share a little bit about it will be useful for them. மெயினா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர்ற கன்ஃபியூஷன் என்னன்னா வந்து நான் எந்த குரூப் எடுக்கணும் 10th முடிச்சோன்னே அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து சார் எந்த ஃபீல்ட் நல்லா இருக்கும், நான் மெக்கானிக்கல் எடுக்கிறதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். நான் சொல்றது வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது மெயினாக நீங்கள் பார்க்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு பயாலஜி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஆனால் வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் மேத்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இன்ஜினியரிங் போனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வில் பி ஸ்ட்ரகிளிங். ஸோ இஃப் யூ சூஸ் த ப்ராப்பர் ஃபீல்டு விச் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், then life will become much easier நான் நினைக்கிறேன். So I think you should choose what you want, what you like to do. Another important thought I can share is maths, physics, chemistry, biology. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துக்கலாம், அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இன்னொரு ஃபேமிலி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் 8th இருக்கலாம், இல்லை 9th இருக்கலாம், இல்லை 10th இருக்கலாம். ஸோ இந்த டைமில் யூ ஹேவ் அரௌண்ட் 2 or 3 years. ஏன்னா 10th முடிச்சோன்னு யூ ஹேவ் டு மேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்களா, இல்லை அக்கௌண்ட்ஸ் எடுக்க போகிறீங்களா, இந்த மாதிரி. ஸோ வந்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேபி யூ ஹேவ் தட் இன்ஜினியரிங் ஃப்ளேவர். இல்லை எனக்கு வந்து மேத்ஸில் கால்குலேஷன் ஓரியன்டட் திங்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பயாலஜி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி குட் பி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேபி நீட் படிக்கலாம், இல்லை இன்னும் ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஆஸ் இஸ் said 2 or 3 years உங்களுக்கு டைம் இருக்குது 8th, 9th, 10th. ஸோ வித்தின் திஸ் டைம் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு மேக் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் டாக் வித் யுவர் டீச்சர்ஸ், டாக் வித் யுவர் இந்த மாதிரி கேஷவ் சார் மாதிரி வந்து கைடன்ஸ் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா 11th 12th வந்து ராங்காக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ராங்காக சூஸ் பண்ணாமல் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்கள் 9th 10th வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டைம். 2 years டைம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ ப்ராப்பர் திங். தேங்க்யூ குரு பிரசாத். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். யூ ஷுட் டாக் டு ஹிம் ஆர் மீட் ஹிம். அது ஒரு இது. நவ் ஐ கேன் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம் சார் வர முடியுமா? ராஜமாணிக்கம் சார் கேட்குதுங்களா? இல்லை நினைக்கிறேன். சரி, மிதுலா, நம்ம ஸ்டூடெண்ட் மிதுலா, கேன் யூ டாக்? Yes, sir. Yeah. Dear esteemed guests, parents, teachers, and fellow students, good morning and a warm welcome to all. My name is Midula, and I'm currently studying in 10th grade at Avila Convent, Coimbatore. It's an absolute pleasure to stand before you as today we gather for the special occasion. This is a momentous occasion as we gather for uniting young minds, that is IYM, first annual get-together. It is an honor to have all join us for this special event. At IYM, we are privileged to be a part of a community that values education, growth, and excellence. Under the visionary leadership of Sir Keshav Murthy, we have access to free coaching for competitive exams like NEET, JEE, and many others. Sir Keshav Murthy's dedication and unwavering commitment to our education have been nothing short of inspiration, and we are deeply grateful for his guidance. In addition to providing academic support, Sir Keshav Murthy also organizes competitions and seminars that allow us to showcase our talents and broaden our horizons. These events not only challenge us to strive for excellence, but also foster a sense of mutual respect among us. Furthermore, the English and Hindi classes held on weekends serve as an invaluable opportunities to refine our language skills and embrace the rich heritage of our culture. Today's event is a testament to the hard work and dedication of everyone involved, from our teachers and parents to our fellow students and special guests. It is a celebration of our achievement, a reflection of the strength of our community. Once again, I extend my deepest gratitude to each and every one of you present here. May this gathering be filled with joy, inspiration, and meaningful connection. Thank you, and let us make today a day to remember. Thank you. Thank you, Midula. Can I now request Sri Nisha from Nattam to speak a few words?
She is our student. Okay, sir. Yeah. தமிழ்லே பேசலாம் நீங்க if you wish. Okay. Hi all. My name is Srinisha. I'm an old student from IOM. I'm here to talk about how they help me with my education and sports. I'm also an athlete player. In education, they help me by conducting a spoken English class and a Hindi classes. And they also conduct a competitive English competitive exam like NMMS. In sports, they help me by giving funds, and they also give me a gift books by conducting the competitions. ION team helped me with a lot of things, and one second I like to say thanks to IOM and especially to Keshav Murthy sir. Thank you so much Keshav Murthy sir, because he helped me so much by giving me funds, teaching me and gifting me books to study. Thank you for giving me this wonderful opportunity. Thank you ஸ்ரீனிஷா. ஸ்ரீனிஷா பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு வைராக்கியத்தில் இங்கிலீஷில் பேசுவோன்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் தமிழில் தான் பேசினேன், பட் பாருங்கள் வைராக்கியத்தில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீனிஷா. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ். மேபி நம்ம இந்த இதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டிருக்கு. அடுத்தது சுப்புலட்சுமி மேடம், கேன் யூ ஸ்பீக் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ்? Sublashmi madam, are you there? Good morning, sir. Good morning. How are you, sir? Yeah, நல்லா இருக்கேன். இவங்க என்னோட கான்சியன்ஸ். இவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணா திட்டிடுவாங்க. Very nice to meet you all. Particularly teachers நிறைய பேர் இருக்காங்க. First of all, let me introduce myself. I am Sublakshmi, Government Higher Secondary School, Avinashi, Maths teacher. நிறைய டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய டீச்சர்ஸ் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரோட வியூஸும் குழந்தைங்கள நோக்கி தான் இருக்குது. ஸ்ரீ குருபியோ நமகானா உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா வந்து யூ ஆர் த பார்த்த சாரதி ஆஃப் த சேரியட். ஏன்னா அர்ஜுனன் எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மாவை இது பண்ணுறாங்களோ, உபதேசம் பண்ணி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பண்ண மாதிரி நீங்கள் வந்து அத்தனை குழந்தைகளுக்கும் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு டீச்சர்ஸையே யுனைட் பண்ணுறீங்க. ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. நான் எப்போவுமே குரூப்பில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஒரு ஐக்கானாவது போட்டுட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ் அகோ ஸ்ரீனிஷா பேசினாங்க, உடனே அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ த அப்ரிசியேஷன் தான் ஃபார் ஆல், நம்ம எல்லாருக்குமே அதை தான் தேவைப்படுறது. இன்னைக்கு டேட்ல ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து அத்தனை பேரும், ஈவன் டீச்சர்ஸ் சமுதாமஸ் பேசினாங்க, கேட்டேன். வெரி நைஸ். அன்னபூர்ணி மேடம், குரு சார், எல்லாருமே இப்போதான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப டைம் இல்லை, இல்லைன்னா நீங்கள் என்னையும் கிளாஸ் எடுக்கிறத பற்றி கேட்டீங்க. NTSC, NMMS எத்தனை எக்ஸாம் தமிழ்நாட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களோ, ஜியோ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்பவுமே நீங்கள் குரூப்பில் போட்டுடுறீங்க. அது வந்து ஐ வில் பி வெரி ஹாப்பி. இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிற பேச்சு இல்லை சார். ஏன்னா பை ஹார்ட் ஐ எம் ஸ்பீக்கிங். வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஐ எம் ஸ்பீக்கிங். ஓகே, வந்து இட் இஸ் நாட், ஐ எம் நாட் ப்ரிப்பேரிங் எனி திங். ஜஸ்ட் ஐ எம் என்டரிங் இன் டு த கூகுள் மீட் அண்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஸோ எப்போவுமே சொல்லுவோம் நம்ம, தட் இஸ் அ for every successful man there is a woman behind, இல்ல for every successful woman there is a man behind. உங்க ஒய்ஃபுக்கும் வந்து கண்டிப்பா கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும், ஹோல் ஃபேமிலிக்கும் சொல்லணும். ஏன்னா உங்களோட ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் உங்க பிரதர் இன்லா, சிஸ்டர் எல்லாருமே டீச்சர்ஸா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வைப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் உங்க ஒய்ஃபு, அப்புறம் உங்க பிரதர்ஸ் ஒய்ஃபு எல்லாருமே டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ டு எஜுகேட் த ஹோல் தமிழ்நாடு, நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் த இந்தியா. ஜெய் ஹிந்த்னு சொல்ற மாதிரி, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு மூவ் அப்படிதான் இருக்கு சார். இந்த ஸ்ரீனிஷா பேசும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பர்டிகுலர்லி சஹானா,
அப்புறம் ஒரு யூடியூப்ல ஒரு பொண்ணு கலக்கிட்டு இருக்கா இங்கிலீஷ்ல, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. அனிஷா. ஐ forgot நேம். அவளோட ஸ்பீச் அமேசிங். அந்த ஃப்ளூவன்சிலாம் சான்ஸே இல்ல சார். அந்த பொண்ணு பேர் மறந்து அனிஷா அந்த அனிஷா யூடியூப் அனிஷா துர்காஸ்ரீ. எஸ் அனிஷா துர்காஷன் செம்மையா பேசுறான். அப்படி இந்த குழந்தைங்களோட லாங்குவேஜ்ல, ஏன்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்களாம் இங்க இருக்கிறதுனால சொல்றேன். வேற லெவல் அவங்களோட இதெல்லாம். தே ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித் கிராண்ட் சக்சஸ் அப்படிதான் சொல்லணும். அடுத்தடுத்த படியாக தான் போறாங்க குழந்தைங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3 இயர்ஸா 4 இயர்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட எனக்கு 10 இயர்ஸா பழக்கம். பட் இந்த 3 to 4 இயர்ஸ் ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட் கிடையாது, மோர் தென் 100% டெவலப்மெண்ட். அதுதான் இங்க நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அன்னபூர்ணி மேடம் ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்க இதெல்லாம் சார் அப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அமுதா மேடம். அப்புறம் இதுல என்னென்ன அப்ராட்ல இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த டைம் எல்லாம் வந்து டிஃபர் ஆகும். இந்தியன் டைம் அப்ராட்ல வந்து அவங்களோட சாப்பிட்ற நேரமா சார் மெசேஜ் போடும் போதெல்லாம் நான் பார்ப்பேன். ஐயோ யூகேன்னு போடுறாரு, அவங்களுக்கு என்ன டைமோ. ஸோ தே ஆர் ஆல் சாக்ரிஃபைசிங். இதுல என்ன பியூட்டின்னா பர்டிகுலர்லி ஃபார் த புவர் சில்ட்ரன் ஹி இஸ் டூயிங். அதுவும் காலையில சும்மா எல்லாரும் வாக்கிங் போறேன் அப்படின்னு சும்மா ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. வாக்கிங் போறேன் தன்னுடைய புகழுக்காக பண்ணுவாங்க நிறைய பேர், நம்ம எல்லாருமே பார்க்குறோம். பட் சார் வந்து சும்மா வாக்கிங் போனா கூட அங்க ஒரு பேரண்ட்டை மீட் பண்ணுவாரு, அங்க குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அதுவும் டியூரிங் கொரோனா பீரியட் எவ்ரிடே ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிம். ஏன்னா அவர் அவ்வளோ மெசேஜஸ் போடுவார். ஒவ்வொரு பேரண்ட்டுக்கே கவுன்சிலிங் கொடுப்பார். அந்த பேரண்ட் தேங்க் பண்ற மாதிரி வீடியோஸ் வந்து போடுவார். இது வந்து சும்மா எக்ஸாஜரேஷன் கிடையாது. இட் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேட்டட் ஒன். இட் இஸ் அ ஃபேக்ட். இட் வாஸ் டன். இட் இஸ் டூயிங். ஹி இஸ் டூயிங். ஹி இஸ் கோயிங் ஆன் டூயிங். அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நைஸ் வேர்ட்ஸ் ஃபார் யுவர் நைஸ் வேர்ட்ஸ். இட்ஸ் குட் தட் யூ ஹவ் கம். நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் ஐ அம் நாட் கம்பேரிங். அதான் நீங்க சொன்னீங்க நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ் a veteran teacher. ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 இயர்ஸ் 4-5 இயர்ஸில் ரிட்டையர் ஆகிற டீச்சர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர். அவங்க வாயிலிருந்து ஏதாவது வருது வந்து நம்ம ஒரு பொன் வார்த்தைகளை எடுத்துக்கணும். நம்ம என்னன்னா ஒரு காலத்துல AIEEE எல்லாம் இருந்தது சார், ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம்ஸ். இன்ஸ்டியூட்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஐ வாஸ் யங். ஸோ நான் அப்போ அதெல்லாம் கிளாஸ் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் இப்போ ஃபேமிலி சிச்சுவேஷன் பண்ண முடியல. பட் அட்வான்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து யுஎஸ்ல இருக்கிற கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு இன்னொரு லிங்க்ல. அதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கறாரு. இதுல என்ன பியூட்டினா, ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ. யூ ஆர் டேக்கிங் ஃபார் தமிழ் மீடியம் ஆல்சோ. ஆமா, அது இப்பதான் கொஞ்சம். ஆக்சுவலா உங்க பொண்ணு ஸ்ரீ ரஞ்சினி இஸ் அவர் ஸ்டூடண்ட். ஆமா ஆமா, அவ என்ன ஆமா எல்லாமே நேத்து கூட அவங்க பேசினாங்க. Thank you madam. Thank you so much. Thank you. Can I இப்ப மிஸ்டர் சசிகுமார் அவர் ஒரு பேரண்ட், அவரை கொஞ்சம் பேச முடியுங்களா சார்? சசிகுமார் சார், சக்தியோட அப்பா நினைக்கிறவர். சசிகுமார், சக்தி சார். சொல்லுங்க சார். கேரி ஆன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சசிகுமார், சக்திங்கிற குமாரபாளையம் பேரண்ட்ங்க சார். நம்ம ஸ்டூடண்ட். எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லுங்க. சக்தி யாரு, என்ன பண்ணா, அதெல்லாம் சொல்லுங்க சார். நான் வந்து பொண்ணு உங்களோட ஸ்டூடெண்ட் சார். என்ன இந்த NMMSனா என்னன்னே தெரியாம இருந்ததுக்கு நீங்க தான் எல்லாத்துக்கும் இது பண்ணிருக்கீங்க. என்ன ஸ்கூல்ல எல்லாமே சொல்லி நானும் உங்களோட அட்வைஸ் படி நானும் ஸ்கூல்ல எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் பண்ண சொல்லி. ரெண்டாவதுங்க சார், நானும் ஒரு வாலண்டியராக நம்ம குமாரபாளையம்னு ஒரு வாலண்டியராக இருக்கேன். அதில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனால எல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ரெண்டாவது பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் பண்ணியிருக்கோம். இந்த NMMSோட இந்த இது சார், இந்த குமாரபாளையத்துலேயும் ஏதோ ஆஃபீஸ் ஏதோ ஓப்பன் பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்ணித்தரேன். எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்னமோ கேட்டாலும் அதுக்கு நாங்கள் பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்கோம்.
உங்களோட கைடன்ஸ் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். ரெண்டாவதுங்க சார், இந்த 9th 8th முடிச்சோடனே NMS எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த அடுத்ததுக்கு எக்ஸாமுக்கு நாங்க போய் ஸ்கூல்ல கேட்டோம். அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து ஆர்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அடுத்து ஃபர்தரா போறதுக்கு உண்டான இதை வந்து ஸ்கூல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அடுத்த 2-3 எக்ஸாம்ஸ் இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்றதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு எங்க போய் பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அதை பண்றதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சார். உங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப அபாரமா இருக்கு. நீங்க எந்நேரம் கூப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க. அதே மாதிரி சார் அந்த மேடம் சொல்லியிருந்தாங்க அந்த புக்ஸ் இதுக்கெல்லாமே வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னாலும் சொல்லுங்க சார், நாங்களும் வந்து உங்களோட இது வந்து இணைஞ்சு பண்றதுக்கு தயாரா இருக்கோம். தேங்க்யூ சசிகுமார், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். சக்திங்கிற பொண்ணு NMMSல பாஸ் பண்ணி முதல் வருஷம் அந்த ஸ்காலர்ஷிப்பும் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. அதான் வந்துருச்சு இல்லை மற்றவங்க தெரியாதுல்ல, அதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மகிட்ட படித்தவங்க பணம் வந்த பிறகு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ரொம்ப நிறைய பேர் டச் வச்சுக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் எங்கிட்ட ஏதோ ரீசன்னால அவங்க வைக்க முடியறதில்ல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் சக்தியோட அப்பா வந்து இஸ் இன் டச் வித் அஸ். அதனால் ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்தபடியாக யார் பேசுகிறீங்க? சகானா, சீனியர் சகானா. கேன் வி கால் சீனியர் சகானா டு டாக்? பேசணும்னு விரும்புகிறீங்களா? சகானா பேசணும்னு விரும்புகிறீங்களா? இல்லைன்னு பரவாயில்ல. ஷானு, யூ வாண்ட் டு ஸ்பீக்? ஷானு பேசணும்னு விரும்புகிறீங்களா? உங்களை நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ராஜமாணிக்கம் சார் இருக்கீங்களா சார்? பேசலாங்களா? பேசுங்க சார். காலை வணக்கம். கொஞ்சம் ஒர்க்ல இருந்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நான் வந்து திருச்சி மாவட்டம் தாயனூர் கிராமங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேலை போக மிச்ச நேரத்துல நான் வாலண்டியரிங்கா பிள்ளைங்களுக்கு என்னால முடிஞ்ச சில படிப்புக்கு உதவி கொண்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும். ஐயா வந்து எனக்கு ஒரு தடவை அந்த ஆன்லைன்ல நடத்துற ஸ்டோரியை பார்த்து பேசுறது, ஸ்டோரிஸை ரைட்டிங் பண்றதுல ஒரு காம்படிஷன் எங்க கிராமத்துக்குன்னே வச்சாரு. அப்போ ஒன் டே வந்து எங்க கிராமத்துக்கு டைரக்டா வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாரு. அது பிள்ளைங்களோட ரொம்ப எளிமையாகவும் நேர்மையாகவும் அவரு பழகுனது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம், எல்லாருமே படிச்சவங்க நிறைய இல்லாத ஒரு சின்ன கிராமங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்காது கல்வியை பத்தி. அதனால என்னுடைய காலகட்டத்திலேயே நானும் அது மாதிரி எங்க குடும்பத்திலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு டிப்ளமோ வரையும் படிச்ச ஆளு என் ஜெனரேஷன்லயே. அது கூட டீச்சர்ஸ் சப்போர்ட்னால நான் படிச்சு வந்தேன். ஒரு படிச்சு முடிச்சு ஒரு நார்த்லயே ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ணேன். இப்போ கிராமத்து பக்கத்துலயே ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு என் கிராமத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஐயா வந்து அவரை சொல்லணும்னா இன்னைக்கு வந்து தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் தான் நிறைய யோசிப்பாங்க. அதையும் தாண்டி ஐயா வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் அவரு குரூப்ல அனுப்பிடுவாரு. டிராயிங்கா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், எஸ்சி ரைட்டிங், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எல்லாருமே கண்டிப்பா ஜெயிக்கிறோமோ இல்லையே பார்ட்டிசிபேட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் எழுத வைப்பேன், வரைய வைப்பேன். அந்த மாதிரி அனுப்பி விடுவோம். அது இல்லாம இப்போ பிள்ளைங்க எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாதனால டீச்சர்ஸ் ஒன்லி ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான். அதனால நான் சனி ஞாயிறு லீவ்ல கூட பிள்ளைங்க எல்லாம் வர வச்சு இந்த பரதநாட்டியம் கிளாஸா இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 5 months நாங்க போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு இதுல ட்ரெஸ் மூலம் வாங்கி கொடுத்து இது மூலமா நாங்க கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்துருக்கோம். டேப் பயிற்சி, கிண்டில் பயிற்சி, அது இல்லாம செஸ், கேரம், இந்த மாதிரி கிராமத்து பிள்ளைங்களும் படிப்போட நிக்கிற கூடாது, மற்ற திறமைகளும் வளருங்கிறதால நான் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து சாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. நாங்க சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எங்க கிராமத்துல இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு தேவையான நலவாரி கார்டா இருக்கட்டும், ரேஷன் கார்டு கலையாம எல்லாமே கிராமத்திலேயே கேம்ப் போட்டு கொடுத்துருவேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன கிராமம் அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அலையணும், நான் அலைஞ்ச மாதிரி அலையக்கூடாதுங்கிறதுல பிள்ளைங்களை என் பொண்ணுங்களையும் பையனையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்கிறேன். அவங்களும் நல்லா தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கிராமத்துல போன் மேக்சிமம் எல்லாம் பட்டன் செல் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா போன் இருக்காது. ஒரு சில பேரண்ட்ஸ் டச் போன் வச்சிருப்பாங்க. அவங்களும் காலையில ஒர்க் போனாங்கன்னா வர்றதுக்கு ஈவினிங் நைட் ஆயிடும். அதனால நிறைய கிளாஸ் வந்து ஆன்லைன்ல இப்ப ஐயா வந்து எடுக்கிற கிளாஸ் எல்லாம் நிறைய வந்து பிள்ளைங்களுக்கு அட்டன் பண்ண முடியாம போயிருது. இந்த இது மட்டும் டிராயிங் இதெல்லாம் அனுப்புறதுனால நான் வர சொல்லி நான் அதை வந்து சொல்லி கொடுப்பேன். அது கிராமத்தை பொறுத்தவரை அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ஏதாவது 450 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நாங்க ஸ்கூல்ல ஓபன் பண்ண ஸ்கூல் பேக்கு,
நோட் பென்சில் வாங்கி கொடுக்கறது, தீபாவளினா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி என்எம்எம்எஸ் பயிற்சி ஒரு டிவி ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமா, நிறைய அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு கிராமத்துல, அதான் விழிப்புணர்வு இல்லை, பேரண்ட்ஸ் சப்போர்ட் சுத்தமா இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து பொருளாதாரத்துல தான் முக்கியத்துவம் காமிக்கிறாங்க. பிள்ளைங்களுடைய கல்விக்கு வந்து ஸ்கூல்ல போய் கேட்போம், இல்ல ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சொன்னாங்கன்னா போய் விசாரிப்போம், அதுல வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இன்னும் இருக்கிறாங்கிறது தான் எனக்கு மன வருத்தமா இருக்கு. நான் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அட்வைஸ் பண்றது, நல்லா படிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தேவைகளை நிறைய செய்யறதுக்கு இருக்காங்க. இப்ப ஆன்லைன் ஐயா நடத்துற மாதிரி நிறைய கிளாஸ் ஆன்லைன்ல நம்மளே வந்து யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை, போன் இருந்தா போதும். அது நம்ம வந்து நம்ம நாலேஜ் நம்ம பெரிய இது பண்ணிக்கலாம், விரிவுபடுத்திக்கலாம்னு சொல்லி நான் பிள்ளைங்களுக்கு எப்போதும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாரு ஐயா அவர்களுக்கு. நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். யா, தேங்க்யூ ராஜமாணிக்கம். இவர் 400 ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதை பார்த்து நான் மோட்டிவேட் ஆனேன். அங்கே அந்த ஊருக்கு நான் ஒரு முறை போயிட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆனது. 400 ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே யாருக்கிட்டையும் ஃபோன் கிடையாது, உட்காந்து சொல்லித்தர்றாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அவர் வந்து யுனைடெட் நேஷன்ஸை வந்து அவர் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர் ரெகனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பாராட்டுக்கள். அடுத்தது டிஜேஏடி, அவங்க ஏதாவது பேச விரும்புகிறீங்களா, இல்லைன்னா நம்ம நேராக இவங்க போயிடலாமா? இவர் ராமலிங்கம், ஆர் யூ தேர்? எஸ் சார். உங்களுடைய சில வார்த்தைகள் எங்கள் குழந்தைகளுக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். ராமலிங்கம், கோயம்புத்தூர்ல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சாராவுடைய அமைப்பு, அதாவது இக்னைட் யங் மைண்டுங்கிறவங்களுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமா தெரியும், சாரை தெரியும். இதில் பெருசாக ஒன்றும் நான் ஒரு பார்ட்டிசிபேட்ஸ்லாம் எதுவும் பண்ணினதில்லை. சார் பல முறை கூப்பிடுவார், நான் உள்ள எதுவும் வந்ததில்லை. இன்னைக்கு தான் முதல் முறையாக உள்ள வரேன். நான் வந்து ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருந்தேன், லைக் நீட் ஜேக்கு அகாடமி ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த கோவிட்னால அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு டிசைன் காலேஜ், அது ஒரு புது டொமைன், அது ஒரு டிசைன் காலேஜ். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஐயா ராஜமாணிக்கம் ஐயா சொன்ன மாதிரி இப்போ கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களோட பணம் இல்லை, எங்களால் படிக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமே இல்லைங்க. இப்போலாம் படிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் வந்துருச்சு. அது ஒரே ஒரு கோர்ஸ் என்ன சொல்லுவோம்னா, குழந்தைங்க படிக்கிறவங்க வந்து நான் ஒரு 3 விதமாக பிரிக்கலாம் குழந்தைங்க படிக்கிறத. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணலாம். ரெண்டாவது 6th இருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலேஜ், அதாவது நம்ம நிறைய அறிவை சேர்த்துக்கணும் எக்கச்சக்கம், அதுக்காக நம்ம படிக்கலாம். தென் அகைன் பார்த்தீங்கன்னா 11th to 12th வந்து ஃபியூச்சருக்காக படிப்போம். அதுதான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஏரியா. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சரில் எங்கே என்ன மாதிரியான காலேஜ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ நார்மலாக அந்த 5th முடிச்சுட்டு 6th உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா 8th இருந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். படிச்சு இப்போ நார்மலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் டைமில் மட்டும் படிப்பாங்க, மற்ற டைம் விட்டுருவாங்க. அப்போ வந்து நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறது இல்லை. தென் எகைன் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட்ல நிறைய கொடுக்குறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதை தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்லிட்டே இருப்போம். நாங்கள் கோச்சிங் கிளாஸ்ல இருக்கும்போதும் சரி, மீட்டிங் போய் அட்டன் பண்ணும்போதும் சரி, இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுங்க. ஏன்னா இன் ஃபியூச்சர்ல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லாத ஒரு ஃபீல்டே இல்லை. எல்லா ஃபீல்ட்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால நீங்க வந்து நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க, நிறைய இன்புட் எடுத்துக்கங்க. இப்போ இந்த பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஆஸ் அ பேரண்டா நான் இவங்ககிட்ட பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க இவங்க டீம் எல்லாருமே. அவங்க குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க, எல்லாருமே வந்து +2 படிக்கிறப்பவும் சரி, காலேஜ் படிக்கிறப்பவும் சரி, ஈவன் லோயர் கிளாஸ் படிக்க ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க இவங்க டீம். யாருமே இந்த குழந்தைங்க மேல வந்து எந்த ப்ரெஷரும் போட மாட்டாங்க, நீ இப்படி படி அப்படி எந்த ப்ரெஷரும் போட மாட்டாங்க. நம்ம எல்லாரும் காமனா பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நம்ம ஆசைப்படுறத பண்ண முடியாதத, அடைய முடியாதத நம்ம குழந்தைங்க மூலியமா குழந்தைகள் அடையணும்னு ஆசைப்படுறோம். இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் கூட காமன் ஆசை தான். இப்ப என்னால டாக்டர் ஆக முடியல, என்னால இன்ஜினியர் ஆக முடியல, நீ ஆயிரு அப்படிங்கிறோம். இந்த குழந்தைங்களுடைய ஆசை என்ன, குழந்தை என்ன விருப்பப்படுது அப்படிங்கிறது வந்து யாருமே நம்ம பாக்குறது இல்லை. ஸோ அந்த ஒரு இதை மட்டும் நான் பேரண்ட்டுக்கு நான் சொல்றது என்னன்னா, பேரண்ட் வந்து உங்க ஆசையில குழந்தைகளை திணிக்காதீங்க, ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், குழந்தைகளை ஃப்ரீயா விடுங்க. அதனால இவங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது தான், இவங்களை அப்சர்வ் பண்ணி நாங்க கத்துக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க. அதே டைம் குழந்தைகள் நாங்க என்ன சொல்றோம்னா, உங்க ஃபீல்ட்ல வந்து படிங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ஜேஇ மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம், நீட்டை மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது இவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரைட் டைம் உங்களுக்கு. இப்போ ஐ திங்க் எல்லாமே 8th to up to 9th வரைக்கும் இருக்க குழந்தைங்க நீங்க நினைக்கிறேன். ஆஸ் அ பேரண்டா அப்படிதான் அவங்க தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கும். நல்லா படிச்சீங்கன்னா, நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா
ஈவன் நீங்க காசு கொடுக்காமயே ஃபீஸ் கட்டாமையே நிறைய நீங்க படிக்க முடியும். அவ்வளவு சோர்சஸ் வந்து ஸ்கூல்லயும் இருக்கு, காலேஜஸ்லயும் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா படிக்கிறது தான். படிக்கிறது எப்படி சார் படிக்கிறது? எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை, படிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸ் தான். நீங்க நினைச்சீங்கன்னா டைமிங் கொண்டு வர முடியும், பணங்கிறது தேவையில்லை. இப்போ மொபைல் இங்க ரீசார்ஜ் பண்றீங்க, வித்தவுட் ரீசார்ஜ் மொபைல் யூஸ் பண்ண முடியாது. மினிமம் ஜிபி வந்துடும், மினிமம் 1 ஜிபிங்கிறது கண்டிப்பா வந்துடும். அதை நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கோ இன்ஸ்டாகிராம்க்கோ யூஸ் பண்றதுக்கு பதிலாக போங்க, நிறைய எஜுகேஷனல் சேனல்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய அதை யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எஸ், நான் வந்து கொஞ்சம் உள்ள வரேன், உள்ள வந்து பாக்குறோம், என்னால என்ன மாதிரி இன்புட் எனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் சார் மூலியமா கேட்டுட்டு ஐ ட்ரை டு கிவ் த இன்புட். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் சார்ட்ட நீங்க சார் மூலியமா உங்களுக்கு கேட்கலாம். எங்கனாலும் முடிஞ்ச உதவி நாங்க சொல்றோம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இன்ஜினியரிங் ஆர் மெடிசன் அதை மட்டும் பார்க்காம பாத்தீங்கன்னா we have lot of domains. இப்போ டிசைன் அப்படிங்கிற புது டொமைன் இருக்கு, இது மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, இது மாதிரி பாத்தீங்கன்னா கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் நீங்க போகலாம். இது எல்லாமே பேஸ் வந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய பேஸ் தான். நீங்க அந்த 9th வரைக்கும் நல்லா ஷார்ப்பா கிடைச்ச இன்புட்டை வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே எந்த ஏரியா நீங்க ஷைன் ஆகலாம். திரும்ப நான் சொல்றேன், ஃபீஸ் கட்டாமே படிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது நீங்க பண்ண வேண்டியது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுங்க, எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணுங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க அதில் வின் பண்றீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நல்லமா இருக்கும், அதெல்லாம் செகண்டரி. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கெயின் த நாலேஜ். மற்றது எல்லாமே வந்து எஸ் they will guide you. Okay, thank you ராமலிங்கம். ராமலிங்கம் சார் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ஃபீல்ட்லேயே ரொம்ப நாள் இருந்ததுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். நான் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தபடியாக நம்ம அமுதா குப்புராம் அவங்க வந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க. அமுதா குப்புராம் அவங்க வந்து நாங்கள் கோஆர்டினேட்டரு, இந்த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் அவங்க கோஆர்டினேட் பண்ணுற ஒரு மேடம். எஸ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல். வணக்கம் எல்லாருக்கும். நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எஜுகேஷனில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 6th to 8th வந்து இல்லை 9th 10th வரைக்குமே கூட குழந்தைங்க எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி படிக்கணும், எப்போ படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படித்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் புக் ரீடிங் இஸ் அ மஸ்ட். எல்லாத்தையும் ஈச் லைன் பை லைன் படித்து அவங்க ஒரு பேராகிராஃபாவையும் படித்து அங்கே கொஸ்டின்ஸ் மேக் பண்ணி அதை வந்து அவங்க ஆன்சர் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ஹோல் லெசனையும் படித்து அதுக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன்சர் பண்ணி பார்த்து கரெக்ட் பண்ணி அதில் நம்ம எந்த இடத்துல வந்து லேகிங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணாங்களே நிறைய வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். இது போக அவங்களுக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கணும், கோல் இருக்கணும். இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கோல் இருக்கணும். அந்த கோல் மட்டும் இருந்தா பத்தாது, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்கணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டும் கோலையும் வச்சு அவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒரு லெசன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிற போறோமா அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டை கொண்டு வந்தாங்கனாலே அவங்க நிறைய வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டோட அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களால முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு மேல வந்து என்னன்னா அவங்க வந்து சின்ன சின்னதா அவங்களா ஒரு ரிவார்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் இவ்வளவு படிச்சுட்டேன், நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம், நான் இவ்வளவு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் இந்த இதை பண்ணி நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணி நான் இதுல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களா எழுதி வச்சு இதை இன்னும் எங்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நிறைய படிக்கலாம். அதே மாதிரி இப்போ 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய மார்க் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, எழுதி பார்த்தாங்க. இப்போ எப்படி அந்த மேடம் சொன்னாங்களோ அது மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எவ்வளோ போட வந்து அவங்களோட தப்பை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். அந்த கரெக்ஷன்ஸ்னால அவங்க திரும்ப அந்த தப்பு வராம மார்க் கெயின் பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ இது சோஷியல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா எந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா மேப்ஸ், ஒன் வேர்டு இந்த மாதிரி. இப்போ சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா டயக்ராம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டயக்ராம்ஸ் எல்லாம் நல்லா வரைஞ்சு பார்த்து அதை கரெக்டாக பார்ட்ஸ் மார்க் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதுக்கும் மேல நம்ம ஐஒய்எம்ல வந்து நல்ல டீச்சர்ஸ் வந்து நல்ல கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்கறதோட
பேரண்ட்ஸும் வந்து இன்வால்வ் ஆகி நம்ம குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இதுல வந்து என்ன டீச் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், குழந்தைங்களும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாரும் சேர்ந்து ஒரு இதுவா பண்ணோம் அப்படின்னா நல்லபடியா நல்ல மார்க்ஸ் எடுத்து குழந்தைங்க வந்து லைஃப்ல ஷைன் பண்ணும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கேசவமூர்த்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அமுதா மேடம். தேங்க்யூ. நம்ம இப்போ வந்து அன்னபூர்ணிக்கு போயிடலாம். அன்னபூர்ணி has got some presentation. I think we'll go to Annapurni now. Annapurni, are you there? Yes, Yeah, yeah. I'm here, sir. Yeah. Okay, students, once again, good morning. Okay, so இப்போ நான் வந்து ஒரு presentation screenல just ஒரு presentation போடுறேன். Okay, இது வந்து this is இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இது வந்து முக்கியமா பேரண்ட்ஸுக்கும். ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு டாபிக் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனோட இம்பார்ட்டன்ஸ் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு டாபிக் மெயினா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாவே இருக்கட்டும் அப்படின்னு தான். ஸோ வை இஸ் இங்கிலீஷ் அன் எசென்ஷியல் லாங்குவேஜ்? இங்கிலீஷ் ஏன் ஒரு முக்கியமான மொழி? இங்கிலீஷ் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம் சொல்லியிருந்தது இல்லையா? ஸோ இப்போ வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நான் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நான் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போறேன். ஸ்டார்டிங் வந்து இப்போ நான் 1.5 வருஷமா நான் இப்போ இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் கூட இணைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கேசவமூர்த்தி சாரே வந்து நிறைய சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காரு அவரோட யூடியூப் சேனல்ல. ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்போ நான் வந்து சார் கூட மீட் பண்ணி சார் கூட ஜாயின் ஆன டைம்ல எனக்கு முதல்ல சார் கொடுத்தது வந்து அன்னபூர்ணி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றீங்களா? நான் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ சார் வந்து நாங்க ஒரு கண்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ்ல தான் நாங்க ஆக்சுவலி மீட் பண்ணது. ஆன்லைன் கிளாஸா தான் இருந்தது அது. ஸோ அந்த டைம்ல நாங்க கனெக்ட் பண்ணி we contacted each other. அப்படி சார் என்கிட்ட இருக்கிறாரு, are you interested to join our teamனு கேட்டப்போ I was very happy. ஏன்னா அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஏன்னா வித்தியாசமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவரோட எய்ம், அந்த நோக்கம் எல்லாம் கேட்டப்பவே வந்து எனக்கு அதுல ஒரு பார்ட் ஆக முடியறதே ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சார் அளவுக்கெல்லாம் எனக்கு நான் ஒண்ணுமே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்பதான் நான் கெயின் பண்ணிட்டு வரேன். எனக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு எனக்கு டீச்சிங்ல. இருந்தாலும் 3.5 yearsனு சொல்லலாம், கரெக்டா சொல்ல போனா 3.5 years. நான் அந்த காலேஜ்ல இருந்து வெளியில வந்து நான் சும்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருந்தேன் வித்தவுட் எனி ஃபீஸ் ஆர் எனி திங். சும்மா ஃபோன் பண்ணி பேசுவோம், நாங்க கிராமர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி அதை வந்து சரி ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபஷனா ஆரம்பிக்கலாம் சொல்லி ஒரு ஃப்ரீலான்சிங்கா ஸ்டார்ட் பண்ணி இப்ப நான் வந்து இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் கூடயும் இணைஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப கேலிக்கெட்ல என்னோட சொந்த ஊர்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் நான் ஒர்க் பண்றேன், இன்டர்வெல் அப்படிங்கிற பேர்ல. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூட்டரா தான் நான் ஒர்க் பண்றேன். ஸோ இது நான் எதுக்கு சொல்ல எதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் ஆனாலும் இல்லை இங்க பேசின பல ஸ்பீக்கர்ஸ் அவங்க கொடுத்த ஸ்பீச்லயானாலும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நடுவில் நிறையவே வருது. இப்போ நான் பேசும்போதும் வருது, இப்ப சார் பேசும்போதும் வரும். இப்போ ஒரு சில 1-2 பேர் இங்கிலீஷ் இல்லாம மோஸ்ட்லி தமிழ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க சில ஸ்பீக்கர்ஸ் எல்லாம். மற்றபடி நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் நிறைய வருது நடுவில். ஸோ அதுலயே நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நம்ம லாங்குவேஜ்லயே விட ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நமக்கு நம்ம தாய்மொழி அஃப்கோர்ஸ் தமிழ் இருக்கு, தமிழ் தான் இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் இப்போ படிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்ல போனா தமிழ் இருக்கு, தமிழ்ல நல்ல ஸ்கோர் பண்றாங்க, கிளாஸ்ல நல்ல ஸ்கோர் இருக்கு. அவ எதுக்கு இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். ஆனா இது வந்து ஒரு 2000 காலகட்டம் வரை ஓகே, மேபி ஒரு 2000 காலகட்டம் வரைக்கும் வேணும்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு வேலிடா இருந்திருக்கும். ஆனா இனிமே யாராவது இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஏதோ இங்கிலீஷை பத்தி அவங்களுக்கு ப்ராப்பரான சரியான ஒரு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த கொஸ்டின் நிறைய பேர் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இங்கிலீஷ் வந்து ஒரு முக்கியமான லாங்குவேஜ், எதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப நான் இந்த சேம் கொஸ்டின் இங்க எடுக்கிறதுக்கு ரீசன், இங்க இருக்கிற எத்தனை பேரண்ட்ஸ்க்கு இது தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஸோ நான் சார் எனக்கு இந்த டாபிக் கொடுக்கும் போதே நான் தாட் ஓகே இந்த டாபிக் வந்து கரெக்டான ஒரு இதா இருக்கும். ஏன்னா இனிமையாவது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்னெல்லாம் யூசஸ் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சதுனால அது அவங்க இன்னுமே முன்னாடி வருவாங்க, கொஞ்சம் கூட ஃபியர் இல்லாம பயம் இல்லாம முன்னாடி வருவாங்க. ஸோ இதுல நம்ம என்னன்னா இதெல்லாம் நான் இப்ப ரீட் பண்ணல. ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது எதனால இது ஒரு குளோபல் லாங்குவேஜ்னு தான் இதுக்கு பேரு. உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு பாஷை இது. ஓகே, ஒரு மொழி இது.
ஸோ எதனாலன்னா 400 மில்லியன் பீப்புள், அதாவது எத்தனையோ கோடி ஜனங்கள் 67 நாடுகள்லயா பேசிட்டு இருக்கிற ஒரு லாங்குவேஜ் இது. 67 அண்ட் 27 அப்படி மொத்தம் டோட்டல் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகள் பக்கத்துல இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க. சரி, சோ இது நமக்கு என்ன அதனால பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னு கேட்டதுன்னா, இப்போ நம்ம இந்தியா நாட்டிலே எத்தனையோ மொழிகள் இருக்கு. தமிழ் இருக்கு, மலையாளம் இருக்கு, ஹிந்தி தான் நம்மளோட வந்து என்ன சொல்றது அஃபிஷியல் லாங்குவேஜ். இங்கிலீஷ், ஹிந்தி இது 2 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா அப்படின்னால ஹிந்தி லாங்குவேஜ்க்கு தான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஆனா அது இப்போ அது இங்கிலீஷ்க்கு மாறிடுது. ஸோ ஏன் இங்கிலீஷ்க்கு மறுபடியும் இது பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, அந்த லாங்குவேஜ் இருந்தா தான் இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு நடக்கிறது. இப்போ ஒரு ஸ்கூல் போனாலும், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு காலேஜ் போற ஸ்டூடெண்ட் ஆனாலும் சரி, இல்ல வேலைக்கு போறதுனாலும் சரி, இங்கிலீஷ் பேசுறது தெரிஞ்சதுன்னா அங்க கம்யூனிகேஷன் எவ்வளவோ டெவலப் ஆகுது. ஸோ அங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ் மட்டும் இருக்கிறத விட இங்கிலீஷ் இருந்தா தான் இன்னைக்கு வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த நெட்வொர்க் பெருசாகணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல இங்கிலீஷ் வேணும். இங்கிலீஷ் இல்லைன்னா இப்ப நம்மளால எதுவுமே முடியறது இல்லை. இப்போ ஒரு வேலைக்கு போறதுன்னா மெயினா வேலை வாய்ப்புக்காக தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வருது. இப்போ 12th வரை நீங்க இங்கிலீஷ் இப்போ குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஓகே, கேட்டா புரியும், ஆனா திருப்பி பேச தெரியாது. இந்த ஸ்டேட்ல தான் ஆல்மோஸ்ட் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. கேட்டதுன்னா புரியுறது மேம், ஆனா திருப்பி எப்படி சொல்லணும் தெரியறது இல்ல மேம். ஸோ அது வந்து என்ன அதனால ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நீங்க +2 முடிச்சு டிகிரி காலேஜ் போறீங்க. காலேஜ்ல நீங்க ஏதோ ஓரளவுக்கு அங்க இங்க அவங்க சொல்லி கொடுக்கறது நீங்க கேட்டு புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஜாப்க்குன்னு அப்படி அப்ளை பண்ணும்போது இப்போ மோஸ்டா பார்த்தோம்னா, இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஆனாலும், இல்ல எனக்கு வேலைக்கு தான் டைரக்டா போகணும், பிரைவேட் ஃபர்ம்ஸ்ல ஒர்க் பண்றேன், வேலைக்கு போறவங்களும் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களே. இப்போ டிகிரி முடிச்சு அப்படியே வீட்டுல உட்காந்து படிக்கிறவங்க ரொம்ப கம்மி, வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா அந்த டைம் ஃபுல்லா எல்லாம் வீட்டுல உட்காந்து படிக்க யாருக்கும் முடியறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வீடை பார்க்கணும், அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ ஏர்ன் பண்ணிட்டே படிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன், அந்த ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க தான் ஜாஸ்தியுமே நம்ம நாட்டுல. ஏன்னா வீட்டுல அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஈவன் இப்ப என் வீட்டுல சொல்ல போனா கூட, இப்ப என்னோட ஃபாதர் வந்து ரிட்டையர்டு, எங்க அப்பா ரிட்டையர்டு, எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நான் தான் ஒர்க் பண்றேன் இப்போ. லைக் வீட்டுல இப்ப நான் ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பரா இருக்கேன் வீட்டுல. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இப்ப நானும் ஆனா ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல நான் இப்போதைக்கு, பட் நான் வேற சில ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். எதனால நான் அதெல்லாம் படிக்கிறேன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடா தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும், இப்போ CUET ஆகட்டும், UPSC ஆகட்டும், TNPSC, சரி அது தமிழ் தான், ஓகே நீங்க சொல்லுவீங்களா இருக்கும் தமிழ்னு. சரி, மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க, TNPSC தவிர வர மிச்ச எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் இல்லைன்னா உங்களுக்கு கிராக் பண்ணவே முடியாது. அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டுமான்னு கேட்டா இல்ல, கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் தான் இருக்கும். அப்ப ஹிந்தி மொழி படிக்கிறத விட நீங்க இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம், குணங்கள் அதிகம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு வேலைக்கு போகும்போது இன்டர்வியூல நீங்க ப்ராப்பரா இங்கிலீஷ்ல பேசுறீங்களா, பேச முடியறதா, அவங்க சொல்றது உங்களுக்கு புரியறதா, நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியணும். ஸோ நீங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப்ல என்ட்ரி கிடைக்கிறது. நிறைய பேர் இன்டர்வியூ வர அப்படியே மத்த ஸ்லைட்ஸ் பாத்துறலாமா? ஷூர் சார். நிறைய பேர் வந்து ஜாப் அப்ளை பண்ணுவாங்க, இன்டர்வியூ வர போவாங்க, ஆனா ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ எதனால இப்படி ஒரு இஷ்யூ வருதுன்னு கேட்டதுன்னா, லைக் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பீக் ப்ராப்பர்லி. அப்போ இதுதான் தமிழ் ஆர் இங்கிலீஷ், இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் நோயிங் தமிழ் வெரி வெல், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஆஸ்க்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். எதனால இங்கிலீஷ் படிங்க சொல்றோம்? ஈஸியர் அட்மிஷன் டு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ஸ்கூல்ஸ் ஆகலாம், காலேஜஸ் ஆகலாம். அட்மிஷன் ஈஸியா கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பார்ட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ஹை சேலரி, வேலை வாய்ப்புகள், நல்ல உயர்ந்த சம்பளத்தோடு கூடிய வேலை வாய்ப்புகள். எபிலிட்டி டு மைக்ரேட் டு அதர் கண்ட்ரிஸ். இப்போ எத்தனை பேர் நம்ம நாட்டுல இருந்து யூஎஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க, UAE போறாங்க, UK போய் ஒர்க் பண்றாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் நல்லா ஸ்மூத்தா இருக்கும், சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் கம்மியானாலும் அவங்க அந்த கம்யூனிகேஷன்ல முன்னேறி இருப்பாங்க. டெவலப் a strong network with overseas clients. ஓவர்சீஸ்னா நம்ம அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட நல்ல ஸ்ட்ராங் நெட்வொர்க்ல ஏற்படுறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மிக முக்கியம். ஈஸி டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். மற்ற மொழிகளை விட இங்கிலீஷ் வந்து கத்துக்கவும் தான், பேசுறதுக்கும் தான் ஈஸி. அது நான் எப்பவுமே என்னோட கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். உயிரெழுத்து, மெய் எழுத்து, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது, மொத்தமாவே 26 லெட்டர்ஸ் தான். ஸோ எப்படி நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ்ல எப்படி நம்ம இங்கிலீஷ் கத்துக் கொடுக்குறோம்? Bring the habit of speaking in English. இங்கிலீஷ்ல பேச வைக்கிறோம்.
ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ் த்ரூ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறது. இங்கிலீஷ் த்ரூ தமிழ்னு சொன்னா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதனாலதான் இங்கிலீஷ் த்ரூ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றோம். மேக்கிங் them used to the language and nuances, enabling them to understand the world better. உலகம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தை பத்தி இங்கிலீஷ் நமக்கு மிக மிக அவசியம். Promoting them to score well in school, college and competitive exams. Motivating the students to do effective verbal and written communication. Verbal communication na listening and speaking. Written communication na reading and writing. எழுத்து அது போல இது படிக்கிறது. To develop wider communication network in life. So இந்த ஒரு காரணத்துக்காகத்தான், இந்த ஒரு நோக்கத்தோடு கூட IYM started free communicative or spoken English classes for the benefit of students, parents and every others. இங்க வந்து ஏஜ் பார் கிடையாது. IYMல ஜாயின் இங்கிலீஷ் படிக்கணும் இல்ல ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிற வர எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்க ஏஜ் பாக்குறது கிடையாது. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனா கூட சேர்ந்துக்கலாம். இதுல இருக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியலாம், தெரியாம இருக்கலாம். நீங்க கூட ஜாயின் பண்ணலாம். We conduct weekly one class. வாரத்துக்கு ஒரு கிளாஸ் 1 hour செஷனா வைக்கிறோம். 1 hour 15 minutes அப்படி இருக்கும். 10:15 இருந்து 11:30 அந்த டைம்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு. இது கூடவே வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் இங்கிலீஷ் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கும். பேரண்ட்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு குழந்தைகள் கூட பேசி பழகலாம். பேச யாரும் இல்லையே நினைச்சுக்க வேண்டாம். உங்க குழந்தைகளே உங்களுக்கு ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. சோ இது ஒரு பார்ட் கூட பார்த்துட்டு நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன். நம்ம இங்கிலீஷ்ல வந்து முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய 4 கட்டங்கள் LSRW அப்படின்னு சொல்றதுதான். எல்னா லிசனிங் அப்படிங்கிறது. சோ கேட்டு படிக்கிறது. சோ எப்படி கேட்டு படிக்கிறது? நம்ம ஒருத்தர் இப்ப வீட்டுல நம்ம தமிழ் எப்படி பேச படிச்சோம்? நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா எல்லாம் பேசிக்கிறத கேட்டு நம்ம கேட்டு படிச்சோம் குழந்தையா இருக்கும்போது. அதே மாதிரி இங்கிலீஷ் முதல்ல கேட்டு முதல்ல படிங்க. அதுக்கப்புறம் பேச கத்துக்குங்க. நீங்களே கேட்ட அறிவை வச்சு பேச கத்துக்குங்க, பேச படிங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க புக்ஸ் ரீட் பண்ண படிங்க. குட் வெர்பல் கம்யூனிகேஷன் இருந்தாலே உங்களுக்கு ரீடிங் நல்லா வரும். அண்ட் ஃபைனலி எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த ஆர்டர் தான் வந்து நம்ம LSRW அப்படிங்கிற இந்த 4 கட்டங்களா தான் நம்ம வந்து போறோம். இந்த ஆர்டர்ல போறதுனாலதான் நமக்கு எந்த ஒரு லாங்குவேஜும் சக்சஸ்ஃபுல்லா படிக்க முடியும். நம்ம தமிழும் அப்படிதான் படிச்சிருப்போம். ஆனா நமக்கு ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது. முதல்லயே நம்ம எழுத படிக்க இல்ல கத்துட்டோம். நம்ம முதல்ல கேட்டு அப்புறம் பேச அப்புறம் படிக்க எழுத இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து ஆக்சுவலி போறோம். ஸோ ஸ்கூல்ஸ்ல வந்து ஆனா இந்த ஆர்டர் நமக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண சொல்றது. ஸ்கூல்ல வந்து நீங்க கேட்டு பேசி இதுக்கெல்லாம் டைம் அங்க கிடையாது. காயத்ரி பாண்டேவோட ஒரு இது காமிச்சிடுறீங்களா? எஸ் சார், அதுவும் இதுல வந்துட்டு பார்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம வில் கோ டு தி ஸ்டூடண்ட்ஸ். ஷூர் சார். ஸோ லாஸ்டா வந்து ஹவு டு ஓவர் கம் த ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த பயத்துல இருந்து எப்படி வெளியில வருது? அட்டெண்ட் சூட்டபிள் கோச்சிங் கிளாஸஸ். ப்ராப்பரான கோச்சிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ்ல ஃப்ரீயாவே நாங்க வீக்லி ஒரு நாள் கொடுத்துட்டு இருக்கோம். அதை கண்டிப்பா அந்த ஒரு நாள் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு நல்ல சேஞ்ச் கிடைக்கும். அப்பப்ப ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாருங்க. லைவ் அட்டென்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் யூடியூப்ல போய் ரெக்கார்டிங் அதுக்கு நடுவில் அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. உங்களுக்கு 2 times கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கூட ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. ஸ்டார்ட் லேர்னிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க. அட்டெண்ட் த கோச்சிங் கிளாஸஸ் ரெகுலர்லி. நடுவுல லீவ் போடாம எப்படியாவது அந்த ஒரு 1 hour கிளாஸ் அட்டென்ட் பண்ண பாருங்க. பேச எழுத கத்துக்குங்க. பிராக்டிஸ் ரீடிங் இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். சின்ன ஸ்டோரி புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண கத்துக்குங்க. அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் எப்பவாச்சும் வீட்டுல ஒரு ஃப்ரீ சேனல் ஏதாவது ஒன்னாவது கொடுப்பாங்க. நம்ம இதுல இங்கிலீஷ் சேனல் ஏதோ ஒன்னாவது இருக்கும். இல்லைன்னா BBC சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ₹1 ₹2 எல்லாம் தான் வருது மாசத்துக்கே. ஸோ BBC எடுத்தீங்கன்னா கூட அதுல கீழே அடியில் அப்படியே போயிட்டு இருக்கும் நியூஸ். அதை படிச்சு கத்துட்டா கூட உங்களுக்கு நியூஸும் கிடைக்கும், ஜிகேயும் கிடைக்கும், உங்களுக்கு லாங்குவேஜ்லயும் ஒரு ஸ்கில் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு திருப்பி என்ன கிடைக்கிறது? நீங்க இங்கிலீஷ் படிச்சதுனால உங்களுக்கு திருப்பி என்னெல்லாம் கிடைக்கிறது? லாங்குவேஜ் பத்தியான அறிவு கிடைக்கிறது, நாலேஜ் அபவுட் த லாங்குவேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஓவர் கமிங் த ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ். அந்த பயத்திலேருந்து நீங்க வெளியில வரலாம். ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், எக்ஸலண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள், ஓகே, அதிசயமான வேலை வாய்ப்புகள், ஸ்டாண்டர்ட் சேலரி அண்ட் மெனி ஆஃபர்ஸ் அட் த ஒர்க் பிளேஸ்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுனால வர பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம கொஞ்சம் லாஸ்ட் பேட்ச்ல இருந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட பேர் தான் அதுல கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாம் வந்து எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க போன ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம். ஸோ அதுல காவினி, கவினயா, ஸ்ரீநிதி ராமன், பிரக்ஷனா, ஜெனி ஜெஸ்வின், இந்த குழந்தை பிரேமா, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவங்க எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. So thank you students for making the classes very interesting. So once again, thank you so much. And இங்கிலீஷ் முடிஞ்சு இப்ப நான் வந்து நம்ம ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தியை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மிஸ்ஸஸ் காயத்ரி பாண்டே அப்படிங்கிறவங்க தான் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்க வந்து அவுட் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்து சேர முடியல. ஸோ அதனால அவங்களுக்காக அவங்க சார்பில் நான் இதை ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே, ஸோ காயத்ரி மேடம் வந்து ஹிந்தி டீச்சர். அவங்க மும்பைல ஒரு ஸ்கூல்ல ஹிந்தி டீச்சரா ஒர்க் பண்றாங்க. இது இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் கூட இவங்க இணைஞ்சு 1 வருஷம் ஆகுறது. 1 வருஷம் ஆச்சு இவங்க வந்து ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இங்கிலீஷ் முக்கியமோ அதே மாதிரி ஹிந்தி தெரியறது மிக முக்கியம். ஸோ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா என்ன பெனிஃபிட், உங்களுக்கு வந்து இந்தியாக்குள்ள எந்த ஊருக்கு போனாலும், இப்போ பாம்பே, டெல்லி, கல்கட்டா, நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்து படிச்ச சார் வந்து IIM கல்கட்டால போய் படிச்சிருக்காரு. ஸோ சாருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் இல்ல சாருக்கு வந்து சாரே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் ஹிந்தி தெரியாம சொல்லியிருக்காரு. ஆனா உங்களுக்கு வந்து இந்தியாக்குள்ள உங்களுக்கு ஒரு அளவுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கானா கூட ஹிந்தியில ஆத்தை ஹூ ஜாத்தை ஹூ இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காயத்ரி பாண்டே மேடம் வந்து உங்களுக்கு பேசிக்கான லெவல்ல இருந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்ரி சாட்டர்டே 6 PM to 7 PM கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண எல்லாருமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க, எல்லாருமே நல்ல அளவுக்கு முன்னாடிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மேடம் நம்புறாங்க. ஸோ அவங்களோட சார்பில் இதை என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால ஐ எம் ப்ரெசென்டிங் திஸ். ஸோ குழந்தைகளா கண்டிப்பா நீங்க ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சாட்டர்டே ஈவினிங் தான் உங்களுக்கு ஸ்கூல் டைம் முடிஞ்சுதான் அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு சண்டே மார்னிங் ஒரே 1 hour, அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா நீங்க வெளியில போகலாம், இல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் சூட்டபிளான டைம்ல தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே நாங்க வைக்கிறோம். ஓகேயா, எல்லாராலையும் அட்டென்ட் பண்ண முடியற ஒரு டைம்ல தான் வந்து நாங்க இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ கண்டிப்பா மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் come out with flying colors. All the very best. Thank you, Annapurni. Now I request student Kavini to speak a few words. Kavini. Hello, Kavini. Karnanidhi, I think ID vandu Karnanidhi. Yes. Good morning, sir. Good morning. I am Kavini from 7th standard. I am Kavini, studying 7th standard from Chennai district, sir. I am attending spoken English classes. A very thanks to Annapurni ma'am and the head of the IYM club, sir. Thank you, sir. Thanks for the giving the opportunity, sir. Very good, Kavini. Thank you. Then we can go to other person. Ritika, you want to speak? Ritika, Mukesh, avanga da Ritika. Yes, sir. Yes, sir. Basic. அனைவருக்கும் வணக்கம். கோபாலகிருஷ்ண கோகலை பற்றி பேச வந்துள்ளேன். கோபாலகிருஷ்ண கோகலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோதலக்கு எனும் கிராமத்தில் 1866 ஆண்டு மே மாதம் 9ஆம் நாள் பிறந்தார். இளமையில் இவர் கோபால் ராவ் என்று அழைக்கப்பட்டார். BA வரை படித்த இவர் ஆசிரியராக பணிபுரிந்து செய்து கொண்டே சட்டம் படித்து தேர்ச்சி பெற்றார். பின்னர் தமது பெற்றோரின் விருப்பத்திற்கேற்ப சாவித்ரி என்னும் பெண்ணை மணந்தார். மராட்டா என்னும் பத்திரிகையில் பல கட்டுரைகளை எழுதினார். 1899ஆம் ஆண்டில் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றினார். நாட்டுக்கு பல தொண்டுகள் புரிந்தார். அரசாங்கத்தில் மக்களுக்கு பயன் தரும் வகையில் பல திட்டங்களை வகுத்தார். காங்கிரஸ் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தீவிரவாதிகள், மிதவாதிகள் என 2 வகையாக பிரித்தனர். மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார்.
1908 கோகலேவின் இடைவிடாத முயற்சியால் விண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டன. 1912 தென்னாப்பிரிக்கா சென்றார். அப்போது தொடக்கப்பட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனரில் உறுப்பினராக இருந்து நாட்டு மக்களுக்கு அயராது பாடுபட்டார். நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட கோபாலகிருஷ்ண கோகலே 1915 பிப்ரவரி 19 இறந்தார். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரித்திகா. ரித்திகா, நீங்கள் அந்த டிராயிங்க்கு பரிசு வாங்கின குழந்தையா? எஸ் சார். வெரி குட். ஓகே, மேடம் லதா வந்திருக்காங்க. மேடம் லதா, வெல்கம். ஒரு 2 வார்த்தை பேசுங்க குழந்தைகளுக்காக. வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வெரி ஹாப்பி. இந்த ஜேர்னில நானும் உங்க கூட சேர்ந்து என்னால முடிஞ்ச சின்ன சின்ன சர்வீஸ் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். இந்த வருஷத்துக்கான பேக் கலெக்ஷன்ஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். புக்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சீக்கிரமாவே அதை டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்டோஸ் அனுப்புறேன். நீடி பீப்புளுக்கு நம்ம செய்யறது இட்ஸ் ரியலி வெரி கிஃப்டட். உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கிடைச்சதுக்கு ரியலி இந்த குட்டீஸ் எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரியலி வெரி ஹாப்பி சார். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. Continue your journey, please, sir. Thank you. Yeah, thank you, Lada madam. Lada madam is a social worker based in Chennai. அவங்க பண்ணாத காரியமே இல்லை. எங்களோட சேர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தனியாக என்னென்னமோ பண்ணுறாங்க. பல விஷயங்கள் பண்ணுறாங்க. சோஷியல் ஒர்க்கு வந்து ஃபுல் டைம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்கிறேன் பாருங்கள், அவங்க ஐஏஎஸ் பரீட்சை 2 முறை எழுதுனாங்க. 2 முறையிலுமே அந்த இன்டர்வியூவில் அவங்க தோற்றுட்டாங்க. அதாவது ஜெயிக்க முடியல. அவங்க என்ன நினச்சாங்க, ஐஏஎஸ் ஜாயின் பண்ணி தான் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நான் ஐஏஎஸ் இல்லாமல் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட கடந்த பல வருஷங்களாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. நினச்சி பாருங்கள், ஐஏஎஸில் பாஸ் பண்ணல, அதுக்குள்ளே ஏஜ் அதிகமாகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் சர்விங் த சொசைட்டி சர்வ் பண்ணணுங்கிறத விடவே இல்லை. எனக்கே இப்போ ஒரு 5-6 வருஷமாக தெரியும். ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. மெடிக்கல் கேம்ப் போடுவாங்க, அது போடுவாங்க, சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. அப்பா, தட்ஸ் அதுக்கு அந்த இது அந்த மழை டைம்லலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நாங்களும் அதில் சின்னதாக ஏதோ அவங்களோட சேர்ந்து சிலதாக ஹெல்ப் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ மேடம். லதா மேடம், proud of you. லதா மேடம் வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். சரவணன் இருக்காரு மேடம். ஆமாம், எல்லாம் 2 மேடம் வணக்கம். வணக்கம் சார். சரவணன் சார், நல்லா இருக்கேன் சார். மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்தது அப்சனா பேசட்டும் ஒரு 2 நிமிஷம். அப்சனா சாயந்தரம் மத்தியானம் பேசுவாங்க, இருந்தாலும் காலையில் வந்ததுனால ஐ வில் ஆஸ்க் ஹர் டு ஸ்பீக். அப்சனா, அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டே வச்சிருந்தால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்னு. நெக்ஸ்ட்டு நான் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸில் எப்போ ட்ராவல் பண்ணேன்னா, ஸ்டார்டிங் நான் நிறைய யூடியூப்ஸில் பார்க்குற விஷயம் என்னென்னா காம்படிஷன்ஸ் பற்றியே பார்ப்பேன். அதில் 10th ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதினேன். அது ரிசல்ட் எப்போன்னு தெரியாமல் நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். அப்போலேருந்து சாரை நான் 10th லாஸ்ட்டில் அப்போலேருந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் இதுவரையும் நான் 3 years தான் ஆகுது ட்ராவல் பண்ணி. ஆனால் எனக்கு என்ன ஃபீல்னா, அந்த 3 years கூட எனக்கு 30 years ஃபீல் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சாரை பற்றி சொல்லணுன்னா, காலம் கடந்து போகும், ஆனால் சாரை புகழ நிறைய விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் சாரை பற்றி. நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நிறைய கோர்ஸு, நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க. அதில் சார் கோச்சிங் கொடுத்ததில் நான் நீட் எக்ஸாம் காம்படிஷன்ஸில் நான் சார்கிட்ட கோச்சிங் எடுத்தேன். எனக்காக சார் ஒரு விஷயம் பண்ணது என்னன்னா, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம் என்னன்னா, சார் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியம்க்கு தான் கிளாஸ் எடுத்தாங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால சார் தமிழ் மீடியத்து பசங்களுக்கும் கோச்சிங் எடுத்தாங்க. இது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அது நெக்ஸ்ட்டு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம கேசவமூர்த்தி சார் தான். எனக்கு பெத்தவங்க, அதாவது என்னை பெத்த அப்பா என் அப்பா இருந்தாலும் எனக்கு தத்தெடுத்த அப்பா கேசவமூர்த்தி சார் தான். தேங்க்யூ அப்சனா. உங்களை பற்றி 2 விஷயம் நான் சொல்லணும். அப்சனா அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். சுமார் ஒரு 300 சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க.
இப்போ தான் 12வது படிக்குது. 300 சர்டிஃபிகேட், 6வது 7வது, இப்போ அந்த போட்டி இந்த போட்டி. முஸ்லீம் பொண்ணு இருந்தாலும் அவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தடைகள் இருந்தது வீடுகளில், படிக்க வைக்க வேண்டாமா அப்படிங்கிறலாம். அதெல்லாம் தடைகளுக்கு கொஞ்சம் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நானும் கொஞ்சம் அவங்க அப்பாவோட கெஞ்சி கூத்தாடி அதில் பண்ணிட்டாரு. சி இஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட். ஐ மீன் ஒரு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஐ விஷர் நோ அவங்களுக்காக தமிழ் ஆரம்பித்தோம். ஃப்ராங்க்லி ஒரே ஸ்டூடெண்ட் வச்சு தமிழ் ஆரம்பித்தோம். கடைசியில் அது இட் வெண்ட் அப் டு 10-12 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த எல்லா கிளாஸும் வந்த ஒரு குழந்தைகள் அதுவும் ஒன்று. ஓகே, தேங்க்யூ அப்சனா ஃபார் யுவர் வெரி குட் அப்சனா, ஆல் தி வெரி பெஸ்ட் கண்ணா. அடுத்து என்னுடைய நண்பர், ரொம்ப க்ளோஸ் நண்பர், அவர் குப்புராம். அவர் வந்திருக்காரு, பெங்களூர்லேருந்து இணையறாரு. குப்புராம் வாங்க. குப்புராம், ஆல் தி பெஸ்ட் அப்சனா. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. எஸ் சார். ரொம்ப சந்தோஷம். சாரு வந்து இது வந்து ரொம்ப காலமா வந்து அப்படியே ஒரு சும்மா வந்து சாரா வந்து இண்டிவிஜுவலா சும்மா யூடியூப் சேனல் போட்டு அது அப்படியே மொபைல்ல பண்ணி யூடியூப் அப்லோட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆச்சு இந்த ப்ராசஸ். ஸோ பிகினிங் ஐ ஆம் அப்சர்விங். சாரு வந்து இதுக்கு வந்து எனார்மஸ். ஏன்னா அதனுடைய ஒரு எஃபெக்ட் வந்து இப்போ வந்து ஒரு நல்லா தெரியுது. எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டி லெவல்ல வந்து கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கோச்சிங் ஒரு ப்ராசஸ் எப்படி எவால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐ எம் வெரி க்ளோஸ்லி அப்சர்விங். ரொம்ப 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 வந்து சார் வந்து அதை வந்து ஒண்டர்ஃபுல்லா பண்றாரு. ஸோ இதனால வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ அவர் வந்து என்னை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட். ஸோ அதனால வந்து சாருடைய எஜுகேஷன்லாம் ரொம்ப ஹை லெவல். நான்லாம் சும்மா சாதாரண ஒரு டிகிரி ஹோல்டர் தான். இருந்தாலும் வந்து சார் வந்து எங்களோடலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வந்து வேறுபாட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து பழகுவார். ஸோ அதுதான் வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர். சாரு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். நான் வந்து எல்லாரோடய வந்து ரொம்ப ஒரு இணக்கமா வந்து அவரால் ரொம்ப குயிக்கா வந்து பழகிட முடியுது. இப்போ வீட்டுக்கு போறது, பேரண்ட்ஸோட வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டக்குன்னு குயிக்கா வந்து ஒரு குயிக் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணி குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ண சொல்லி இப்போ சார் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை வந்து கொஞ்சம் நான் மோட்டிவேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இதெல்லாம் சாரால வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்பெல்லாம் தெரியாது. இனி டீம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அவங்க எல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொஃபைல்ஸா வந்து ஆகும்போது வந்து நல்லா வந்து தெரியும் இதனுடைய எஃபெக்ட். சாருக்கு உண்மையிலேயே என்னுடைய வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப இருந்தது. குழந்தைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து சாப்டர் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிட்டு ரீடு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்ல வந்து உங்களால எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படின்ட்டு நீங்களா எழுதுங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்களை கேட்டு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நீங்களே வந்து அதுல வந்து பதில கண்டுபிடிச்சு பாருங்க. ஸோ இது வந்து நீங்க எவ்வளவு அதிகமா உங்களால கேள்விகள் கேட்க முடியுதோ அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எங்க பசங்களுக்கும் வந்து நான் சொன்னது. ஸோ அதை தான் வந்து நான் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா வந்து ரீட் பண்ணுங்க, நிறைய கேள்விகள் வந்து அதுல வந்து ரைஸ் பண்ணுங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல நீங்களே வந்து பதில் கண்டுபிடிங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து சார்ட்டையோ வந்து நிறைய இப்போ கோச்சிங் வர்றாங்க இல்லையா அவங்க ஃபேக்கல்ட்டி, அவங்க நல்லா வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் மாதிரி வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது நீங்க படிக்கிறது ஹோம் ஒர்க் அதெல்லாம் வந்து வேற. பட் இது வந்து உங்களுடைய ஒரு செல்ஃப் ஹோம் ஒர்க் மாதிரி நீங்க எடுத்துக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு மணி நேரம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து நான் வந்து ஏதாவது கொஞ்சம் மாதிரி படிச்சு அதுல வந்து நிறைய கேள்விகள் எழுதி வச்சு அதுக்கு வந்து கண்டுபிடிப்பேன். அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது நீட்டு கேஇ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடும். அதாவது இது எப்படி ஆகும் அப்படின்னா வந்து யூ கேன் ஃபேஸ் எனி டெஸ்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்ற லெவலுக்கு வந்து உங்களை வந்து
கொண்டு போயிடும். அதான் சரிங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் சார், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் சார். வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து God bless you. ஓகேயா? Thank you. Take care. Bye bye. We have one final speaker. யார் வரீங்க? கவினயா வராங்களா, பிரக்ஷனா வராங்களா, யார் வரீங்க? இல்ல ரெண்டு பேர் வரீங்களா? I think both are here. Both are here. Who wants to speak அப்படினு கேக்குறேன். யாராவது பேச விரும்புறீங்களா? கவினயா, are you here? Yes ma'am. Yes, பேசுங்கம்மா. நீங்க தான் லாஸ்ட் ஸ்பீக்கர். சரியா? அப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணிரலாம். கருண் இருக்காரு. Maybe if Karun wishes and if he is still in the line, we will request him to talk. சார் மூணு பேருமே கம்ப்ளீட் பண்ணிடலாமா சார்? சரி முடியலாம். ஓகே. Yes. Very colorful. Good morning to all, one and all present here. And then I would like to thank Keshavamurthy sir, the founder of IYM, and also I thank all the teachers of IYM team. They used to help me and they used to clarify my doubts very soon. And if I have any doubt in my subjects, I will ask to sir, and he used to clarify the doubts very soon. And thank you sir. Thank you Kavinaya. I mean convey my inquiries to your sister. At Prakshana, you want to speak? பேச விரும்புறீங்களா? இல்லனா பரவாயில்லை. I mean it's nothing. Where Karun, are you on the line? Sir, she will speak sir. She is coming. Yes, Prakshana, mic on பண்ணிக்கங்கம்மா. Prakshana, mic on பண்ணுங்க. நீங்க ஹேண்ட்ஸ் மட்டும் தூக்குறீங்க. அது பக்கத்துல இருக்கும் இல்லையா? அந்த mic ஆன் பண்ணுங்க. Yes Prakshana. Network problem போல சார். நான் ஸ்டார்ட் பண்றேன் சார் ஸ்பீச். Please. IYM. I am very happy to speak about young minds. I learned lot of things from sir's YouTube channel and online meetings. I could not speak even a sentence clearly before joining IYM, but now I can speak somewhat better. Sir is very intelligent in teaching. He explains the subject in easy way. IYM teachers are best. NMMS, NTSC, Trust, NEET, JEE, UPSC and many more competitive exam coaching are given for complete free of cost. This group IYM could reach millions of students in future in India. All the teachers are very friendly and are motive and kind. I am proud to be your student, sir. You are a very knowledgeable, and not only that, you teach many students, you help many poor people, sir. Thank you, sir. Yeah, thank you Prakshana. Good that you are able to speak. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Karun, are you on the line? Yeah, good morning. Good morning Karun. He's my senior, our advisor, whatever we can call it. நம்மளை கைட் பண்ற ஒருத்தர். சொல்லுங்க கருண். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷவுக்கு நான் பிஹெச்டியில் சீனியர், ஐஏஎம்ல சீனியர். அட் த மோமெண்ட் இன் யூரோப் ஐ ஒர்க் ஃபார் அ மல்டிநேஷ்னல். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம், இப்படி ஒரு அமைப்பை உண்டு பண்ணி 10 வருஷம் உண்டாக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்குன்றது வந்து ஒரு சாதனை தான். இது கேஷவ் ஃபவுண்டராக இருந்தாலும் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ், டீச்சர்ஸ், உங்களோட வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது யானை வந்து ஒலிம்பிக் ஸ்பீடை விட அதிகமாக ஓடும். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இந்த மாதிரி சில அருமையான வார்த்தைகள். கோஆர்டினேஷன், அன்னபூர்ணி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த பிகினிங், ஒவ்வொருத்தவங்களையும் கேட்கும்போது என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்து பெருசா ஆகணும். 500 பிள்ளைங்க இருக்கிறதுல 50,000 பிள்ளைங்க இருக்கிறதுக்கு
என்ன விஷயங்கள் அடுத்தது செய்யணும், இந்த தாட் ப்ராசஸ்க்கு இந்த உங்க கூட்டம் வந்து வழி கொடுக்க முடியும். இது வந்து ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்துல இதை வந்து சீரியஸா பேசலாம். 500 குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் குழந்தைங்க இருக்கும். நம்ம நாடை இந்தியாவே கணக்கு பண்ண கோடிக்கணக்கில் ஓடும். அத்தனை குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதை அந்த லெவலுக்கு எப்படி கொடுத்துட்டு போக முடியும், ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ சாதிக்க முடியும்ன்றதை யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் கேஷவ். நீங்க வந்து உங்களை கூட சுத்தி இருக்கவங்க எல்லாம் மணிங்க, முத்து மணிங்க. இந்த குழந்தைங்களும், ஒரு குழந்தையோட பெற்றோரும் பேசினாரு, சொன்னீங்க அவர் வந்து 400 குழந்தைங்களுக்கு உதவுறாரு திருச்சி பக்கத்துல என்னும்போது, அதாவது வந்து சாதனை செய்ய துடிக்கிற உள்ளங்கள் எக்கச்சக்கம். அதோட பிரதிபலன் நேற்று ஒரு மோதியோட பேச்சு கேட்டேன், நேற்று முந்தா நாள். அதுல ரிஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது ரிஃபார்ம் பண்றது ஒரு பாலிசி மேக்கரோட திறமை, பெர்ஃபார்ம் பண்றது எக்ஸிகியூஷன் மிஷினரியோட இம்பார்ட்டன்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது பொதுமக்கள் அதை ஏத்துக்கிற ஒரு தன்மை. இந்த IOM பார்க்கும்போது ரிஃபார்முக்கு குறைவில்லை, பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏரியால வந்து நிறைய சிந்திக்கணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்டோட அப்பாவோ, இன்னொருத்தவர் சொன்னாரு, மூல காரணம் குழந்தைங்களுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் பேரண்ட்ஸ். பேரண்டோட என்கேஜ்மெண்ட் ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். இன்னொருத்தர் சொன்னாரு, பணம் முக்கியமே இல்லை, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் அது கிடைக்கும், அது ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ். அது மாதிரி நிறைய விஷயங்களோட அணுகுமுறை இருக்கு நம்ம கிட்ட. ரிஃபார்ம் பெர்ஃபார்ம் லெவல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல வந்து சீரியஸா சிந்திக்கணும். சிந்திச்சு ஒரு வழி. நான் தான் ஒரு காலத்துல ஒரு டைம்ல கேசவமூர்த்திக்கு சொன்னேன், ஒரு மீட்டு, பிசிக்கல் மீட்டு போடலாம். 1000 தான் ஆன்லைன் இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாடி லாங்குவேஜை புரிஞ்சிக்கும் போது அது இன்டென்சிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதுல அலைன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்டென்சிட்டி இன்னும் அதிகம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை கேசவமூர்த்தி கூட என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டை கன்சீவ் பண்ணி அவர் நினைச்சிருந்தாலும் பல பேரும் வந்து அதை பற்றி சிந்திச்சிருப்பாங்க, நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இது அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். அது கொண்டுட்டு போறது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ், அது எப்படி அதை கொண்டு போக முடியும்ன்றத பற்றி கொஞ்சம் சிந்திச்சு, இன்னும் ஒரு மீட்டிங் வேணா அதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் சொன்ன மாதிரி முயற்சி, அந்த முயற்சியில ஒரு பேஸ் லைன் கண்டுபிடிச்சிட்டு கோல் செட் பண்ணிக்கிட்டு, இதுதான் அஜெண்டா, இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்ற முடிவோட வந்து அதோட அவுட்கம் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது சிறுதுளி பெருவெள்ள மாதிரி. நான் அடிக்கடி சொல்றது, யூ கேன் ஈட் அன் எலிஃபண்ட், யூ ஹாவ் டு ஈட் இட் பீஸ் பை பீஸ், ஒன் டே எலிஃபண்ட் இஸ் கான். அந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய பெரிய வித்தியாசங்களை கொண்டாடுறது. அந்த ஒரு அப்ரோச்சுக்கு கேஷவும் இந்த டீம் 30 பேரை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட வாழ்த்துக்கள், பூரி படைந்து விட்டேன். தேங்க்யூ கருண், எல்லாம் உங்க கைடன்ஸ் தான். So many people are there like கருண் வந்து ஒரு சாம்பிள், ஒரு சோறு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஷானு வாண்ட்ஸ் டு ஸ்பீக், நம்ம ஸ்டூடெண்ட் ஷானு, சானியா மிர்சா, அவங்க பேசணும். குட் மார்னிங் சார், கேக்குதாங்க சார்? கேக்குது. ஆடிபிள்மா. எஸ் சார், ஐ எம் சானியா சார் ஃப்ரம் மேட்டுப்பாளையம். நான் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு மேம் சொல்லி தான் எனக்கு சாரை தெரியும். எனக்கு சாரை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் எதுவுமே எனக்கு சொல்லலை. இந்த இதில் ஜாயின் பண்ணக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது தான் எனக்கு சாரை பற்றி எல்லாமே தெரியுது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதில் நான் ஜாயின் பண்ணதில். அண்ட் அன்னபூர்ணி மேம் வந்து இங்கிலீஷ் எவ்வளோ நெசசரி, எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் புரிஞ்சுக்க தெரியும், பட் எனக்கு ரிப்ளை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்.
யோசிப்பேன் எப்படி பேசுறது, எப்படி ரிப்ளை பண்றதுன்னு யோசிப்பேன். அது நல்லாவே மேம் நல்லா கிளியர் பண்ணாங்க. இனிமேல் நானும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் மேம். எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே எனக்கு ரொம்பவே எப்படி சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே என்னை விட ஜூனியர்ஸ் தான். நல்லாவே பேசுறாங்க. எனக்கும் அதே மாதிரி பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியர் சார். பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். இவங்கெல்லாம் பேசுறத வச்சு நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். நல்லா போல்டா பேசணும் எல்லா இடத்துலயும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ சானியா. சானியா மிர்சாவா இருந்துட்டு ஃபியர் இருக்க முடியுமா? இருக்கலாமா? இனிமேல் இருக்காது சார். இருக்காது. ஓகே ஓகே ஓகே. வேற யாராவது நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாமா? யாராவது பேசுறீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஓகே. Anyone left? Yeah. எல்லாரும் பேசிட்டீங்களா? இல்ல இருக்காங்க. பட் they would not. அருணாச்சலம் இருக்காரு. 2-3 பேர் இருக்காங்க. வந்து போறாங்க. அந்த மேபி நெட்வொர்க் ப்ராப்ளம்